மெசேஜை பற்றி இன்னைக்கு நம்ம பேச போறோம். இயேசு இன்னைக்கு தான் மரித்த நாள். அதை நாம சந்தோஷமா நம்ம கொண்டாடுறோம். அநேக பேர் துக்கத்தில் கொண்டாடுறாங்க. முதல்ல இயேசு இன்னைக்கு மரிச்சார், அதுக்கு ப்ரூஃப் வேணும் பாருங்க. ஏன்னா நிறைய மதங்கள்ல நிறைய காரியங்கள்ல ஒரு ப்ரூஃப் இல்லாமலே அவங்க பேசுவாங்க. அதனால முதல்ல இயேசு இன்னைக்கு மரிச்சார் அப்படின்றதுக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு உண்மையான ஒரு காரணத்தை சொல்றேன் நான். ரோமர் 6:10 அவர் மரித்தது அப்படின்னு வார்த்தை இருக்கு. அவர் மரித்தார் அப்படின்னு இருக்குது இல்லையா? ரோமர் 8:34 கிறிஸ்துவே மரித்தார் அப்படின்னு வருது. லூக்கா 23:46 இயேசு ஜீவனை விட்டார். அப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ரூஃப் இருக்குது பைபிள்ல. இயேசு மெய்யாகவே மரித்தார் இல்லையா? அதுக்கு எந்த விதமான குளறுபடியும் வேண்டாம். இவ்வளவு வசனம் இல்ல, நிறைய வசனத்துல இருக்குது. என்னையே பார்க்கணும். இயேசு ஜீவனை விட்டார், மரித்தார். என்னென்ன காரியங்களுக்காக இயேசு மரித்தார் அப்படின்ற சொல்றேன் இல்லையா? 2 காரியம், முக்கியமான காரியத்துக்காக மரித்தார். அதுல அந்த 2 காரியத்துல நிறைய விஷயங்கள் அடங்கி வருகிறது. ரோமர் 6:10 சொல்லுது, அவர் மரித்தது பாவத்திற்கு என்று மரித்தார். உலகத்தாருடைய பாவத்துக்காக, எல்லாருடைய பாவத்திற்காக மனுஷன் இயேசு அப்பா மரித்தார். அப்போ பாவம் என்ன செய்யுதுன்னா ஒரு மனுஷனுக்கு மரணத்தை கொண்டு வருது. பைபிள் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்யற ஆத்மா கண்டிப்பா சாகும். அப்ப பாவம் செய்யும் போது ஒருவனுக்கு என்ன ஆயிருது? மரணம் வருது. அதை முதல்ல சொல்றேன் பாருங்க. என்னென்ன பாவத்துல மனுஷன் மரிச்சு போனான்றது சொல்றேன் இல்லையா? அப்பதான் தெரியும் இயேசு ஏன் மரிக்க வேண்டிய கட்டாயம் அப்படின்றது தெரியும் இல்லையா? நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்டாங்க, இயேசு ஏன் சாகணும், இயேசு ஏன் மரிக்கணும், அவர் மரிக்கிறதுனால என்ன உண்டாயிற்று அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க. அப்ப நான் சொன்னேன், அவர் பாவத்துக்காக மரித்தார் சொன்னேன். என்னென்ன பாவங்கள்ல மனுஷன் மரிச்சு போய் கடந்தாங்கிறது 1-2 விஷயங்களை சொல்றேன் இல்லையா? முதலாவது பாவம், யோவான் புத்தகம் 8வது அதிகாரத்துல ஒரு விபச்சார ஸ்திரியை கையங்கலமா பிடிச்சிட்டாங்க இல்லையா? நல்லா கேட்கணும். கையங்கலமா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அவளை கொலை செய்ய வேண்டும் என்று அவங்க கட்டாயப்படுத்தினாங்க. ஏசிக்கிட்டே கொண்டு போய் சொன்னாங்க, மோசே நம்மளுக்கு கட்டளை எடுத்திருக்கிறார், விபச்சாரம் செஞ்சவங்களை கையில் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று மோசே கட்டளை இருக்கிறாரு. அதனால இந்த ஸ்திரீ விபச்சாரம் பண்ணிருக்கிறா, அதனால கல்லெறிஞ்சு கொல்ல வேண்டும்னு சொல்றாங்க. புரியுதா நான் உங்களுக்கு சொன்னது? அப்ப விபச்சார பாவம் கொலை செய்யக்கூடிய பாவமா இருக்குது. இந்த பாவத்தினால பைபிள்ல நிறைய பேர் இறந்தாங்க, இப்போ நிறைய பேர் இறந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? சிம்சோனை பாருங்களேன், நல்ல ஆவிக்குரிய மனுஷன். ஒரே நேரத்தில் 10,000 பேர் அடிக்க பலம் இருந்துச்சு. ஆனா அவன் செத்தது விபச்சாரத்துல இருந்து செத்தான். அவன் கண் கூடாக்கப்பட்டது விபச்சாரத்துல தான் கண் கூடாக்கப்பட்டுச்சு. கஸ்பின்னு ஒருத்தி இருந்தான், அவ பெரிய ஆளு, அவளும் விபச்சாரத்துல தான் செத்தான். சாலமோன் இருக்கிறாரு, அவரும் விபச்சாரத்துல தான் செத்தாரு. அவரு செத்தது மட்டும் இல்ல, விபச்சாரம் செய்து ரொம்ப பணத்தையும் இழந்தார் இல்லையா? 2வது பாவம் பொய். இங்க நிறைய பேர் நல்ல பொய் சொல்லிடுறா. விருப்பத்துக்கு வாயில வர்றது, காசு கிடைச்சாலும் போய், காசு போனாலும் போய், எல்லாத்துக்கும் போய். சராசரியா நீங்க ஏன் இன்னைக்கு சபைக்கு வரலன்னு சொன்னா அதுக்கு ஒரு பொய்ய சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் பொய் பேசுவாங்க. இந்த பொய்யும் மரணத்துல கொண்டு விட்டுருது பாருங்க. இந்த பொய் எப்படிப்பட்டதுன்னா, பொய் முக்கியமா ஆவியானவருக்கு விரோதமா எது வேலை செய்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில 5வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்துல அனனியா சப்பீரா 2 பேர் இருந்தாங்க. ஒரு சொத்து அவங்க சொத்து அல்ல, அது கையாட்சி கொடுக்கப்பட்டிருந்துச்சான், வாடகைக்கு கொடுக்கப்பட்டிருந்து, குத்தகை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த சொத்தை என்ன பண்ணாங்கன்னா வித்து ஒரு பங்கை கணவன் மனைவியும் தங்களுக்காண்டி அபேஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு பங்கை கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்துல கொடுத்துட்டு பொய் சொன்னாங்க. வித்தது இவ்வளவுதான் சொல்லி பொய் சொன்னாங்க. அதனால அந்த பொய்யினால 2 பேரும் கணவன் மனைவியும் இறந்து போனாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ தெரியுது பாவம் எந்த மனுஷனுக்கும் இகழ்ச்சி, பாவம் எந்த மனுஷனுக்கும் மரணம், பாவத்தின் சம்பளம் எந்த மனுஷனுக்கும் உண்டு அப்படின்றது. இப்போ இன்னும் முக்கியமான விஷயத்தை பேசட்டும். 3வது பாவம் விக்கிர ஆராதனை. நல்லா கேளுங்க.
விக்கிர ஆராதனையில ஈஸியா முதல்ல செத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா ராகேல். யாக்கோபுக்கு ஒரு மனைவி இருந்தா ராகேல். அவ என்ன பண்ணிட்டான்னா, அப்பா வீட்டுல இருந்து வரும்போது ஒரு ஜான் தான் இருக்கும், ஒரு விக்கிரம் இவ்வளவு தான் இருக்குங்க. ஏன்னா அது பின்னாடி படக்ஸ்ல ஒளிச்சு வச்சிருந்தாலாம். அப்ப எவ்வளவு கண்ட தெரியும், பெரிய விக்கிரம் இல்லை, இவ்வளவு தான் இருந்துச்சு. அதனாலேயே அவள் சின்ன வயசுலயே செத்து போயிட்டான். இனி விக்கிரம் எல்லாரும் கொல்லுது இல்லையா? விக்கிரத்துடைய விக்கிரமானது நன்மைகளை எடுத்து விட்டுருது, நிறைய பேரை கொலையும் செஞ்சிருது. இப்ப பாருங்களேன், அதுக்கு ஒரு வசனம் சொல்றேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 14வது அதிகாரம் 21ல இருந்து 26 வரைக்கும் அற்புத விதமான ஒரு பகுதி. நீங்க நல்லா படிக்கணும் இல்லையா? எதுவுமே நீங்க வேதத்துல கத்துக்கொள்ளாமல், வேதத்தை நம்பாம ஒரு சொல்றாரு, ஒரு மனுஷன் சொல்றாரு அப்படின்னு நீங்க கேட்டக்கூடாது இல்லையா? நான் ஒரு ஊழியக்காரன், நான் சொல்லணும் நீங்க கேட்டக்கூடாது. நீங்க அதுக்கு ஆதாரம் கேட்கணும், எப்பவுமே ஒரு ப்ரூஃப் கேட்கணும். அப்படி போல ஒரு ஃபாதரா இருக்கட்டும், ஒரு பாப்பாண்டரா இருக்கட்டும், எந்த பாஸ்டரா இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்ச ஊர்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், உங்க மூதாதையரா இருக்கட்டும், உங்க அப்பா அம்மாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை சொல்லும் போது, தெய்வீகத்தை பற்றி பேசும்போது அதுக்கு ப்ரூஃப் கேட்கணும் இல்லையா? ப்ரூஃப் கேட்காதவே அவன் பாவத்துக்கு விழுந்து போக ஆசைப்படுறான். அதனால எதவே பத்தி யோசிக்காம விழுந்துடுறான். இது பயங்கரமான ஒரு இடமாக்கும். சாலமோன் அம்மோன் தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை கட்டினான். அதாவது விக்கிரா ஆராதனை செய்கிற ஒரு பெண்ணை கட்டிட்டான் இல்லையா? நிறைய பெண்ணும் கட்டினான், 350 பொண்டாட்டி கட்டினான். ஆமேன்னு சொல்லுங்களேன். இதுக்கெல்லாம் நல்லா சத்தம் போட்டு ஆமேன்னு சொல்லுவீங்களே. 350 பொண்டாட்டி கட்டினா, 200 பொண்டாட்டி கட்டினா ஆமேன் அல்லேலூயா அண்ணே தெரியுது. ஆனங்கம், எனக்கு 2 புருஷன் கிடைக்கலையே, எனக்கு 2 பொண்டாட்டி கிடைக்கீங்களா? ஆதத்தில் ஆமேன் அல்லேலூயா. அவன் 350 கட்டினா எனக்கு 2 கிடைக்கட்டுங்கிற மாதிரி ஃபீல் தான் வருது. அப்படி கட்டும் போது அம்மோன் ஸ்திரியை கட்டிட்டான், அம்மோன் ஜாதி பெண்ணை கட்டிட்டான் இல்லையா? அவ பேர் நாமால கட்டினான் இருக்குது, நாமாள் அவ பேர் இல்லையா? அவளுக்கு ரெகபோயாம்ங்கிற ஒரு பையன் பிறந்தான் இல்லையா? அவன் என்ன பண்ணிட்டான்னா, தேசத்துல எல்லா விதமான அருவருப்பையும் செஞ்சுட்டான் இல்லையா? விக்கிரத்தை உண்டு பண்ணான். விக்கிரத்தை உண்டு பண்ணதுனால பின்னாடி நாள் பார்க்க போனான், பேக்கி பார்க்க போனான் இல்லையா? நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, எங்க சகோதரலாம் விக்கிரத்தை தான் ஆராதிக்கிறாங்க, பேக்கி பார்க்க போக மாட்டாங்க. பேக்கி பார்க்கறது போக மாட்டாங்களா போவாங்களான்னு எங்க தெரியும்னா, முதல்ல கலண்டரை எடுத்து பின்னாடி திருப்பிட்டானாலே பேக்கி பார்ப்பா. ஆமேன். அது வந்து கை கடிகாரம். கலண்டர் இருக்கு பாருங்க, அது கை கடிகாரம். அது நம்ம கை கடிக்க எப்பமெல்லாம் அப்பப்போ பார்க்கமோ, டைம் பார்க்குறோமோ, அதை மாதிரி இவங்க நல்ல டைமே கெட்ட டைமான அதை அப்படி பார்த்துட்டு இப்படி போட்டுருவாங்க இல்லையா? தந்திரமா பிசாசு கலண்டருக்கு பின்னாடி வந்து நிற்கும், பார்ப்பாங்க. அந்த இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்மளுக்கு தெரியாம அந்தரங்கமா போயிடுவாங்க. எல்லாருக்கும் உள்ள விசேஷம் தான் இல்லையா? அப்படி விக்கிரத்துக்கு பின்னாடி கலண்டர் போட்டு, கலண்டருக்கு பின்னாடி பேய போட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எகிப்தினுடைய ராஜா, அவர் பேரு சீகாசன் இருக்குது இல்லையா? சீசாக் அவர் பேர் இல்லையா? அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, இவங்க விக்கிராதனை பண்ணி மாந்திரிகம் பார்த்து, பில்லி சுன்னியம் பார்த்து, ஆமேன், ஆலய அப்படிலாம் பண்ணிட்டு இருந்ததுனால ஆலய பொக்கிஷம், அரண்மனை பொக்கிஷம், பொன் வெள்ளி பரிசுகளை அவன் கொண்டு போனான் இருக்கு. நீங்க படிச்சு பாருங்க, அப்படி இருக்கும். அப்போ நல்லா தெரியுது, எந்த பாவமும் ஒரு மனுஷனை கெடுத்துருது, நன்மைகளை கெடுத்துருது இல்லையா? இந்த ரோமன் கத்தோலிக்கும் சிஎஸ்ஐ இதுக்கு நீங்க போயிருக்கீங்களா? அங்க வந்து 3 சிஸ்டம் வச்சிருப்பாங்க. ஒண்ணு குதிரை ஓட்டுறது, அப்படி ராட்டை போட்டுடுவோம், குதிரை அப்படியே ஓடும். போயிருக்கீங்களா? நான் போயிருக்கிறேன், அதுல நான் என்ன சொல்றேன். 2வது ராட்டு, கிருன்னு இழுத்து விடுவோம். போயிருக்கீங்களா? நீங்க ஏறி இருக்கீங்களாம்மா? நீங்க எல்லாம் அந்த ராட்டில எல்லாம் நீங்கெல்லாம் பயன்தான் கோழிய. நான்லாம் பயங்கர ஆள், ஏறி இருந்துட்டு அழுது இருக்கிறேன். ஆசையில ஏறி இருந்தேன், எல்லாரும் சித்துறாங்களன்னு நான் சொன்னேன். நாங்கெல்லாம் பெரிய வெள்ளிக்கு ஆலயத்துக்கு போகும்போது எங்க ஊர்ல கணக்கப்பழன்னு ஒரு ஆள் இருந்தாரு. அங்க போய் நாங்க அவருடைய தோட்டத்தில் இருக்கிறது சின்ன சின்ன எல்லாம் மாதுளம் பழங்கள், இது மாதிரி இல்லை, சின்ன சின்ன பழங்கள்லாம் உண்டு பாருங்க, எல்லாம் களவாண்டுட்டு தான் வருவோம் இல்லையா? ஏசு இங்க அடிக்கப்பட்டாரும் 12 சிறுபத்துல 12 அப்போஸ்தலருக்கு முன்னாடி சுத்துவாங்க. எனக்கு ஒண்ணும் தெரியல பாருங்க, ஏசு கிறிஸ்து சிலுவையை தூக்கிட்டு போகும்போது இந்த 12 அப்போஸ்தலரை சுத்தினாராயணும் எனக்கு தெரியல. அப்படி சுத்தினாரம்மா? அப்படி எங்க இருக்குதா 12 அப்போஸ்தலர் சுத்தினாரம்மா? இல்லம்மா, அப்படி எல்லாம் என்ன மாதிரிலாம் பண்றாங்க பாருங்க. 12 அப்போஸ்தலர் வச்சுக்கிட்டு 1ஆம் ஸ்தலம் புனித ஸ்தலம், 2ஆம் ஸ்தலம் புனித ஸ்தலம், இயேசு வச்சு சுத்துவாங்க. இயேசு பிடிக்கும் போது 12 ஓடிட்டான். அவன் சொல்லுங்களா? பக்கத்துல இருந்தா கூட சரி சுத்தம் சொல்லலாம். இயேசு மேல கை வைக்கும் போது 12 பேர் ஓடிட்டான். ஆனா இங்க எப்படி நடக்குன்னா, அப்படி 12 அப்போஸ்தலருக்கு நடுவே இயேசு சுத்திட்டு வருவாங்க. எல்லாமே குருட்டாம்போக்குல நடக்கும் பாருங்க இல்லையா? எல்லாம் தப்பு தான் நடக்குது. நல்லா கேளுங்க. அப்படி அந்த இடத்துல தான்
இந்த ராட்டும் குருட்டாம்புக்குள்ள கொண்டு வச்சாங்க. அது அந்த ஜிஸ்டத்தை பார்த்துடுங்களா என்ன பண்ணுவாங்க. இப்ப ஊஞ்சல் ஆட்டுறவங்க எல்லாம் கிரு, இப்ப வந்து மோட்டார், முன்னாடி வந்து நல்ல கோட்டர் குடிச்சா 2 பேர் விட்டுருப்பாங்க, இழுத்து விடுவான். அவன் உடம்ப பார்த்தா எக்ஸஸ் போட்ட மாதிரியே இருக்கு, இழுத்து விடுவான். அதுல ஜிஸ்ட் என்னன்னா, நான் போகும்போது 20 ரூபா, ஒரு ஆள் ஏறுறதுக்கு 20 ரூபா. 20 ரூபா எப்படி திரும்ப ஏற்றுவான், என்னைய ஏத்துங்க, ஆட்டி விட்டே இருப்பான், இழுத்து விட்டே இருப்பான், 2 3 இழுத்து விட்டு இருப்பான். கரெக்டா இழுத்து விடும்போது நான் 20 ரூபா கொடுக்கும்போது அவன் கரெக்டா நிப்பாட்டுவான். எப்படி நிப்பாட்டுவான்னு, ஒரு லேடிஸ் இருப்பான், இல்லைன்னா ஒரு பாய்ஸ் இருப்பான். ஏன்னா கூட்டத்தில் ஏற்ற முடியாது. கிரு கிரு இழுத்து விட்டுட்டு ஒரு பொம்பளை இருக்கிற இடத்துல நம்மளை தூக்கி வச்சுக்குவான், கிருன்னு தள்ளி விடுவான். பயத்துல அவளை கட்டி பிடிச்ச வேண்டியதான். உண்மையை சொல்ல, நீங்க போய் பாருங்க, அதான் நடக்கும். ஆமாவா இல்லையா? நானும் பிடிச்சுக்கிட்டேன், ஒருக்கா அவளை கட்டி பிடிக்க, ஒரு கம்பியை பிடிக்க, நல்லதான் இருந்துச்சு. சூப்பர் பண்டிகை. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நல்ல சூப்பர். அந்த கிரிட்டுல எது கொண்டு வருதுன்னா, இந்த விக்கிர ஆராதனை சொன்னாலே எல்லாமே பாவம் சம்பந்தப்பட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம். அத நீ அங்க போன உடனே ராட்டுக்கு ஏற வேண்டியதான். இல்ல குதிரை பாருங்க, இழுத்து விட்டே இருப்பான், அப்படி ஓடிட்டே இருக்கும். ஒரு லேடிஸ் இருக்கலாம், ஒரு பாய் போயிட்டு இருப்பான், அங்கெல்லாம் 2 பேர் பாருங்க. இந்த லேடிஸ் எடுத்து பாய்ஸ்க்கு பின்னாடி வச்சிருவாங்க. வச்ச உடனே என்ன நடக்கும்னா, பயத்துல அவன் அப்படி பிடிச்சு கட்டி பிடிச்சு வச்சிருவான். அவர் முன்னாடி இருக்கிற கம்பியை பிடிச்சிருப்பாரு, இந்த பின்னாடி ஏத்தி வச்சு புள்ள அவரை ஒத்தப்படி, அவருடைய பைசா கொடுத்ததுக்கு பிரோஜனம் இன்னைக்குதான் நல்லா இருக்குது. அப்போ நல்லா தெரிஞ்சு பாருங்க. இதைத்தான் சொல்லுது, எல்லா விதமான அருவருப்பைகளையும் அம்மோன் ஜாதிகள் இதெல்லாம் செய்யுமா. அம்மோன் ஜாதிகள் விக்கிராரக்கார பேக்கி பார்க்கிறவன், பாவத்தை வந்து பாவத்திலே விழுந்து கிடக்கிறவ இதெல்லாம் செஞ்சான். சாலமோன் என்ன பண்ணார் அப்படின்னா, சாலமோனுக்கு ஒண்ணுமே தெரியாம சாலமோன் ஓடி போய் அந்த ஜாதியில ஒரு பொண்ணை கட்டிட்டாரு. அங்க பொண்ணு கட்டும் போது அவனுக்கு ரெபெக்காம்னு ஒரு பையன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணிட்டான், அவங்க அம்மா சொன்ன மாதிரியே செஞ்ச மாதிரி எல்லாத்தையும் செய்ய தேசத்தையே முழுக்க பாவத்தில் தள்ளிட்டான். இப்ப என்ன ஆகி போச்சு, அவங்களுக்குள்ளே மாற மாதிரி இருந்ததுனால இத கரெக்டா பார்த்தான். எகிப்து ராஜா இதுவரைக்கும் இஸ்ரேலை வென்றதே கிடையாது. ஒரு நாள் கூட எகிப்து இஸ்ரேலை வென்றது சரித்திரமே கிடையாது. இவங்க போய் அடிமையா இருந்ததுனால அங்க ஆண்டு கொண்டான். மற்றபடி அடிமைத்தனத்துல இருந்து வரும்போது கூட எகிப்தால ஒண்ணும் பண்ண முடியல. எகிப்து இஸ்ரேலை காப்பாற்றியதோ இல்லாட்டி இஸ்ரேலை ஜெயிச்சதோ கிடையவே செய்யாது. ஆனா இந்த சாலமோனுடைய மகன் அம்மோன் ஜாதிக்காரி இல்லையா, விக்கிராராதனக்காரி, அவ உண்டு பண்ணுன அந்த ஆராதனையில சாலமோன் மகன் உள்ள போய் விழுந்த போது எகிப்துக்கு ராஜாக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா உலகத்திலே பாவத்தினுடைய நாகரிகத்தை கண்டுபிடிச்சு எகிப்து தான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, கிட்டத்தட்ட நம்மள மாதிரி விழுந்துட்டான், எல்லாம் கஞ்சா குடிச்சிட்டு சுத்துறான், எல்லாம் பாவத்துல விழுந்துட்டான். இவனை போய் என்ன பண்ணான்னு கேள்விக்கு ஆள் கிடையாது. விடிய காலம் வந்தான், எல்லாருமே 3 மணிக்கு குடிச்சிட்டு அப்பதான் படுத்தாங்க. அவன் 4 மணிக்கு வந்து எல்லாரும் கொள்ளடிச்சு போயிட்டான். போச்சா? ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுவாங்க, நம்மளுக்கு சொல்லுவாங்க பாருங்க. நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் தப்பு கிடையாது, விக்கிரதங்க தொடையில எனக்கு ஆராதிக்கல. நீ விக்கிரத்தை தொடாண்டா, நீ உள்ள போயாச்சுன்னா தானா எல்லாம் உள்ள வந்துடும். அங்க ஜிஸ்டம் அப்படி இருக்கும் பாருங்க. நீ போயிருக்கீங்களா, அந்த அங்கெல்லாம் இந்த இது ஒரு கடை போட்டுப்பான் பாருங்க, இங்க வந்து இது இருக்கும் இல்லையா, காப்பு. முதல்ல காப்பு அப்படி வரிசையா வச்சிருப்பான். அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தது, அப்புறம் இங்க பார்த்தா இங்க பார்த்தா பாய்ஸுக்கு துப்பாக்கி, இங்க பார்த்தா கிழவனுக்கு வேற கயிறு. அந்த கிளை நாங்களும் அங்க இடிச்சுக்கிட்டு இப்படி இருக்கும். ஓகே, உண்டுமா இல்லையாங்க? நிஜங்க. இந்த விக்கிர ஆராதனை எல்லா பாவத்துக்கு கேடா இருக்குது. எல்லாரும் செத்தான் அவன் இருக்குது இல்லையா? அப்போ உலகமானது பாவம் செய்து கெட்டு போய் இருக்க, பாவத்தினால் மரிச்சு கொண்டு இருக்க, இந்த பாவத்துக்கு சம்பளமாக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு மரிச்சார். என்ன சொல்றாருன்னா, பாவத்துக்கு தண்டனை உண்டு இல்லையா? இப்போ எல்லாரும் செய்த பாவத்துக்கு தண்டனைய நான் வாங்கி கொள்ளுகிறேன் அப்படின்ட்டு சொன்னார். சரி, அப்படி சொல்லும் போது அதுக்கு ஒரு வசனத்தை சொல்றேன் பாருங்க. அவர் சொன்னார், அதான் செய்தார் இல்லையா? 1 தெசலோனிக்கேயர் 5:10 சொல்றாரு, ஏன் செத்தாரு? 2வது பாயிண்ட் கிட்டத்தட்ட, நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தார். அதாவது என்ன சொல்றாருன்னா, அவர் இன்னைக்கு இறந்தார் பாருங்க. எதுக்குன்னா, நம்ம பாவத்திலிருந்து மீட்கிறது அப்படிங்கிறது பாவத்துல இருந்து மட்டும் மீட்கல, பாவத்தில இருந்து நாம் ஏகமாய் பிழைக்கும்படிக்கு. அதாவது நாம் ஏகமாய் பிழைக்கும்படினா, நாம எல்லாம் கூட்டமா இருக்கிற ஒரு ஜாதிகள் மொத்தமாய் நித்திய ஜீவன்ல நாம் போகும்படிக்காக அவர் நமக்காக மரித்தாரே அப்படின்றது. அப்ப இன்னைக்கு மரிச்சதுனால என்ன உண்டாயிருக்குன்னா, 1 பாவத்திலிருந்து மீட்பு வருது, 2 நாம நித்திய ஜீவனுக்கு போறதுக்குள்ள வழி இன்னைக்கு தான் திறந்ததுன்றார். இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அந்த திரைச்சீலை கிழிஞ்சது பாருங்க. அது என்னன்னா, திரைச்சீலை கிழிஞ்ச உடனே என்ன, இதுவரைக்கும் திறக்காத
திரைச்சீலை. அவர் அடக்கம் பண்ணினதுனால திறக்கல, அவர் ஜீவனை விட்ட போது திறந்துன்றது. அப்படின்னு நிறுத்தணும். எப்ப மூச்சை விட்டாரோ அப்பவே நித்திய ஜீவனுக்குள்ளாக மனுஷன் போக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்று விட்டான் அப்படின்றாரு. ஆமென். அப்ப நல்லா புரிஞ்சுடுங்க. இன்னைக்கு ஈஸியான நாள், இன்னைக்கு துக்கம் கொண்டாடுற நாளே அல்ல, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற நாள். ஏன்னா நான் காணக்கூடாத, நான் போக முடியாத ராஜ்யம் இன்றைக்குத்தான் எனக்கு திறந்தது. இன்னைக்குத்தான் அந்த வாசல் எனக்கு திறந்திருக்குது. அதனால நான் இன்னைக்கு பொன்னும் பொருளும் போட்டு ஆராதிக்க வேண்டிய நாள். ஏன்னா என்னால பார்க்கவே முடியாத ராஜ்யத்தை நான் உள்ளே போய் எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படிக்கா இன்றைக்குத்தான் வாசல் திறந்தது. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நம்மளுக்கு இன்னைக்கு என்ன ஒரு நாள்னா பாக்கியமான நாள். சட்டப்படி இன்னைக்கு கஞ்சி போடக்கூடாது. உண்மையை சொல்ல போனா காசு குறவு, இல்லைன்னா பிரியாணி தான் போட்டிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு தான் நித்திய ஜீவன் திறந்த நாள். இன்னைக்கு தான் பாவத்தை குறித்து, பாவத்துக்கு எனக்கு வர்ற தண்டனைக்கு ஏசப்பாக்கு தண்டனை பெற்ற நாள். சொல்ல போனா நான் ஜெயில இருந்து நான் இன்னைக்கு விடுதலையாக்கப்பட்ட நாள் இல்லையா? சரி, அப்ப நான் நிறைய விஷயத்த சொல்லிட்டேன். நான் பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பாயிண்ட பிடிச்சிடுங்க. எந்த மனுஷன் பாவம் செய்தாலும் அவனுக்கு மரணம் உண்டு. அவன் நல்லா ஆகிறது கொஞ்சம் கஷ்டமா போயிடும். ஆமென். நல்லா புரியுது. அது ஒரு பாயிண்ட். ஆனா அதை அவர் சுமந்துட்டாரு சொன்னோம். இப்போ அப்ப நான் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. எனக்கு என்ன கேள்வினா, இயேசு எல்லாருடைய பாவத்தை சுமந்துட்டார், சரியா? நித்திய ஜீவன் வாசலை திறந்துட்டார். அப்படி இருந்தும் நாம் அதுக்குள்ள போக முடியல. நிறைய பேர் நோயில வெள்ளனை செத்துறோம், பொருளாதாரத்துல வெள்ளனை விழுந்து கிடக்கிறோம், எந்த நன்மையும் வர மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, நாம அவர் வாசலை திறந்துட்டு, பாவத்தை சுமந்துட்டு, நித்திய ஜீவனுக்கு வாசலை திறந்துட்டு, நாம் செய்ய வேண்டிய கட்டளைகளையும் சிலவற்றை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துறாரு. நம்ம அடுத்து என்ன செய்யணும்? இன்னைக்கு நான் செய்ய வேண்டியது வேலை என்ன? நான் விற்கிறதுக்கு முன்னாடி சீலையை போட்டு பொத்தி பிடிக்கிறதா, இல்லைன்னா அவரு செத்துட்டாருன்னு போய் குடிக்கிறதா, இல்லைன்னா ஆவிக்குரிய சபையில இன்னைக்கு கஞ்சி போடுறது மாதிரி காசு இல்லாம நம்ம கஞ்சி போடுறோம், இந்த கஞ்சி குடிச்சிட்டு இன்னைக்கு துக்கத்தை கொண்டாடுறதா, இல்ல நம்ம இன்னைக்கு அழுதுட்டு இருக்கதா, இல்ல 12 மணிக்கு 1 மணிக்கு யாரை தூங்க முடியாம ரோமங்கொத்தலுக்கு மாதிரி மைக்க போட்டு பேசிட்டே இருக்கிறதா? இவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நான் எப்படி பெற்றுக்கொடுறோம் அப்படின்னா அவர் சொல்றாரு. எபேசியர் 5:14 நல்லா கேளுங்க. அவரு பிறந்தது உண்மை, அவர் மரிச்சது உண்மை இல்லையா? இதுக்கு நான் துக்கம் கொண்டு விடக்கூடாது. எதுக்கு பிறந்தாரு, எதுக்கு மரிச்சாரு, அதுக்கு தான் போகணும். அவர் பிறந்தாரு அதனால நான் சந்தோஷப்படுறேன், அவரு செத்துட்டாரு அதனால நான் சந்தோஷப்படுறோம் அப்படின்னா ஆகாது. இன்னும் பெந்தகோஸ்துல இன்னொரு பெரிய ஒரு பாலடைஞ்ச ஒரு பழுதியா பிரச்சனை இருக்கு பாருங்க. எல்லாருடைய காலை நேத்தான் கழுவி முடிச்சிருக்கிறாங்க. ஆமென். எங்க ஊர்ல எல்லாம் நான் சின்ன வயசுல இருக்கும் போது எங்க அப்பா வயசுக்காரங்கள்லாம் கொண்டு கழுவி விட்டாங்க. அப்போ போட்ட சோப்பே, துணிக்கு போடுற சோப்பு ரின் தான். அப்ப லக்ஸஸ் எல்லாம் கிடையாது, லக்ஸ் கிடையாது. ஆமென். பாரிஸ் எல்லாம் கிடையாது. இந்த காலை கொண்டு போய் கடற்கரையில் போய் அரைக்கிட்டு அப்புறமா அங்கிருந்து அரைக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது மறுபடியும் அதே கால் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி காலை கொண்டு ஃபாதர் கடமைக்கு அரைக்கி விட்டார். இதுக்கு வேண்டிய இயேசு வந்தாரு. காலை கழுவி விட்டுறது ஒரு சம்பிரதாயம் பண்றதுக்காக அல்ல. அந்த காலை கழுவ கூடாது மொத்தத்துல, புரியுதா? காலே கழுவ கூடாது. இயேசு செய்தது போல நீங்க செய்ய சொன்னா, நீங்க இயேசு செஞ்ச போல இதுவரைக்கும் ஒண்ணுமே செய்யல. அதை மட்டும் பிடிச்சிட்டா இயேசு செய்யற போறன்னு சொல்லக்கூடாது. அது கால் கழுவுனது வேற சிஸ்டம், அவர் சொன்ன அர்த்தம் வேற. ஆனா இங்க காலை கழுவுறாங்க. ரோமன் கத்துல கழுவாங்க, பெந்தோஸ்ல நேற்று பாத்தீங்கன்னா ஒரே கால் கழுவும் தான். கால் கழுவிட்டு போவான். அவளுக்கு பிடிக்காத ஆள் போனா, இவெல்லாம் எதுக்கு கால் கழுவ வந்திருக்கிறா? பாஸ்டருக்கு ஆளே கிடைக்காம அவர் இவளுடைய காலை கழுவ, பாஸ்டர் அம்மா அந்தம்மா காலை கழுவ. அப்ப காலை கழுவிட்டு இருக்கும் போதே மறுவாரம் அங்க ராட்டா ஆடும் போது இல்ல எனக்கு குதிரையில போகும்போது லவ் பண்ணிட்டு போயிருவா. எதுக்கு காலை கழுவுன்னே தெரிய மாட்டாங்க. காலை ஏன் கழுவுனாரு எதுவுமே என்னைக்கு அது இன்னைக்கு போதிக்கிற பிரசங்கம் இல்லை, என்னைக்கே சொல்றேன் இல்லையா? எல்லா இடத்துலயும் காலை கழுவுறாங்க. ஆனா அவர் வந்ததே நம்ம ஒரு காலை கழுவுறதுக்கு வரல, நம்முடைய இருதயத்தை நாமே கழுவுறதுக்கு வந்தாரு. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம இருதயத்தை கழுவுறது விட்டு காலை கழுவி என்ன பிரச்சனை இருக்குது? ஆமென். இப்ப பாருங்க, பயங்கரமான காரியத்துல சொல்றேன். நீங்க செய்ய வேண்டிய, அவர் மரித்தார், நம்ம என்ன செய்யணும்? பாடுற சபைகள் நீங்க போறீங்க வச்சுங்களா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா உம்மால் கூடும். என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஐயோ நான் நைட்டு மயங்கிட்டேன். இப்படிமா பாடுவோம்? ஒரு வார்த்தை சொன்னா, எதுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்? யாருக்கு? அவருக்கு சொல்லணுமா, உனக்கு சொல்லணுமா? கருத்து என்ன? ஒரு வார்த்தை சொன்னால் போதும்,
ஐயா ஒரு வார்த்தை சொன்னா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்ப. இதுக்கு தான் பாடுறா பாயிண்ட். அவ கண்ணீர், பல பிரச்சனை, பல பாடு, பல சிக்கலை விழுந்துட்டு பாடுறா. இவ இயேசு செத்ததுக்காக பாடவும் இல்லை, அவர் உயிர்ப்பிச்சதுக்காக சந்தோஷப்படவும் இல்லை. ஏன்னா அவ வந்த நோக்கத்தையே அவ கண்டுகொள்ளாம வேற எதுக்கோ போறன்னு அர்த்தம். எதுக்கு வந்தாருங்கிறது நிருபத்தை போதிக்கிற எங்களுக்கு தான் தெரியும். நல்லா பார்க்கணும். எபேசியர் 5:14 தூங்குற நீ மரித்தோரை விட்டு விழித்து எழுந்துரு. இருக்குதா இல்லையா? இங்க ஒரு மரித்தோர் கூட்டம் இருக்குது. அதாவது இயேசு ஏன் வந்தாரு, ஏன் ஜீவனை விட்டாரு, ஏன் மரித்தாருங்கிறது அவங்களுக்கு புரியவே செய்யாது. அவங்க எல்லாத்துக்கும் குடி, எல்லாத்துக்கும் கொண்டாட்டம். அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க தான் மரித்தவர்கள். அதாவது பாவத்துல மரிச்சு கிடக்கிறான் அப்படின்னா, பாவம் செஞ்ச பின்னாடி அவனை போய் நம்ம தொட்டா அவனுக்கு அந்த ஐயோ நம்ம பாவம் செய்யறோம்ங்கிற உணர்வு இல்லாதவன் மரித்தவன் அதான் இல்ல. விக்ரம் பாவம் சொன்னா நம்மள கல் எடுத்து அடிக்க வருவான், அவன் தான் மரிச்சு போனவன். விபச்சாரம் செய்த ஒரு நாள் ஒரு அம்மா வந்துச்சு, ஏம்மா இதெல்லாம் ரொம்ப ஓவரமா விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறியே, 10,000 கொடுத்தோம் ஒரு முறைலாம் சொல்லிச்சு, வாடகைக்கு பைசா இல்லை பாஸ்டர், ஏம்மா நீ கொலைப்படுற, நான் தரேன் 10,000. அது போச்சு. அது பைக்கு எடுத்துட்டு ஒரே ஊர் சுத்தம். அது சொன்ன கதையை கேட்டா நான் சபையில இருக்க முடியாது, அவ்வளவு கன்றாவையெல்லாம் பேசுது. விபச்சாரம் சொன்ன சபையை விட்டு ஓடிட்டு விக்கிரத்தை பேசினா, இங்க என்னன்னா விக்கிரத்தை பற்றி பேசினா அவர் பாஸ்டர் இல்லையா. அன்னைக்கு ஒரு பையன் வந்து சொன்னான், பாஸ்டர் நீங்க சூப்பரா பாடுறிய, நல்லா இருக்கு, இசையெல்லாம் நல்லா இருக்கு, நல்ல பிரசங்கம் சூப்பர், எங்கேயுமே கேட்க முடியாது, சூப்பர் தான், உண்மைதான், நடிப்பே இல்லை, ஒரிஜினல். ஆனா நீங்க நேரே போட்டு தாக்கிறீங்களே. அப்ப நான் சொன்னேன், முதல்ல உங்க ஊர்ல போட்டுக்கிட்டு அப்புறம் ஓ மேல போடுறேன். நான் பிரசங்கம்னா நேர போடுறது தான் இல்லையா? பிரசங்கம்னாலே நேர சொல்றதுதான் பிரசங்கம். மறைச்சு சொன்னா பூசுறது. மேல் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் பூச்சாய் பூசுகிறார்களாம், அவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள். இதுதான் உண்மை. இன்னைக்கே மனம் திரும்பினா இன்னைக்கே நல்லா ஆயிடுவேன், மெல்ல மெல்ல மனம் திரும்பினா மெல்ல மெல்ல தான் நல்லா ஆகுவேன். நான் நினைக்கிறேன் நேரைக்கு நல்லா ஆகணும், உடனே நல்லா ஆகணும், அதுக்குள்ள வழியை சொல்றேன் இல்லையா? அப்போ பிரச்சனை நீங்க கருத்தை கண்டுபிடிச்சு அதுல வாழணும் தவிர இந்த மேல் பூச்சி, சின்ன பூச்சி, ஆசைக்காக வாழ்றது இதெல்லாம் செய்யக்கூடாது இல்லையா? அப்ப முதல்ல சொல்றாரு, ஒரு கூட்டம் மறிச்சு கிடக்கு இல்லையா? மறித்து நீ எந்திரிச்சிருன்றார், நீ தூங்கிட்டு இருக்காது. ஒரு கூட்டம் செத்துட்டு பாவ உணர்வு என்னன்னு தெரியாமலே அதுல விழுந்துட்டான். இப்போ அந்த கூட்டத்துல போய் நீ படுத்து கிடக்குற, அவன் இறந்துட்டான், நீ படுத்து கிடக்குற. அப்படின்னு அர்த்தம் சபையில இருக்கிற ஒரு கூட்டம் பாவத்துக்கு மறிச்சிடுச்சு இல்லையா? செத்து போயிடுச்சு, பாவத்திலே கிடக்குது. அது நீ இப்ப என்ன பண்றீங்க? சபையில இருக்கிற நீ இங்க இருந்துட்டு சில நேரம் அங்கவே படுத்துடுறன்றார். இப்ப என்ன சொல்றாரு, நீ எழுந்துரு, அங்கவே தூங்காத, அங்கவே தூங்காத, அங்க படுக்காத, தூங்காத, அங்கவே செய்யாத. மரிச்சவங்க கூட போய் எந்த உரம் வைக்காம தின்றதுக்கோ புசிக்கிறதுக்கோ போறதுக்கோ போகாம மரிச்சு கிடக்கிறவன்டவே தூங்க. நல்லா கேளுங்க, மரிச்சு கிடக்கிறவன்டவே தூங்குனா ஏதாவது லாபம் கிடைக்குமா? ஒரு லாபம் கிடைக்காது. நீங்க யோசிச்சு பாருங்க. நான் செத்துட்டேன் வைங்களேன், நான் செத்துட்டேன், நான் செத்த பின்னாடி என் பக்கத்துல நீங்க வந்து ஓன்னு அழுறதுனாலையும் என் பக்கத்துல தூங்குறதுனாலையும் உங்களுக்கு எதாவது கிடைக்குமா? ஒண்ணும் கிடைக்காது. காலையில நீ எந்திரிச்சு சொல்லுவ. ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. ஒரு ஆளு சாரால் இறந்துட்டான் இல்லையா? நல்லா கேட்கணும். சாரால் இறந்த பின்னாடி ஆபரம் பக்கத்துல படுக்கிறாரு. படுத்துட்டு மறுநாள் காலையில சொல்றாரு, இந்த பாடி நாற்றம் அடிக்குமே. நான் நல்லா கேட்டு, இந்த பாடி நாற்றம் 3 பேரை சொல்லுவாரு, இந்த பாடி நாற்றம் அடிக்கும், அதனால் இவளை அடக்கம் பண்ண ஒரு இடத்தை தாரும். அப்படின்னு அர்த்தம், மரிச்சவங்க கூட போய் நீ தூங்குனா உனக்கு வாடையே அல்லாமல் வேறு ஒன்று கிடைக்காது. கரங்களை தட்டி ஒரு முறை கூட. என்ன செய்யும்னா, மரித்த மனுஷன் போய் உள்ள இல்லாம அங்க போய் தூங்கிட்டு இருக்கிறீ, அங்கே படுத்துட்டு இருக்கிறீ, அங்க இருந்து விழுத்து எழுந்துருன்றார். அங்க இருந்து சற்று வந்துரு, அங்க நிக்காத. அது கண்டிப்பா பாவத்தை தான் கொண்டு போகும். அது மறுபடியும் உன்னை தூக்கத்துல கொண்டு போயும். தூக்கத்துல கிடக்கிற ஒண்ணு அதோட வாடையும் அதோட அதுல இருந்து வர்ற எஃபெக்ட் உங்களுக்கு சாகு அடிக்கும். மறுபடியும் வாழ்க்கை கெட்டு போயிடும். அதனால அங்க தூங்காத, தூங்குறதை விழித்து கொண்டு எழுந்துருன்றார். உணர்வற்று கிடக்கிற மனுஷன் போய் எதுக்கே உனக்கு ஐக்கியன்றார். அவன் காசை பார்த்து ஐக்கியப்படுறீங்களா நீங்க இல்லையா? அவனை வேற ஏதாவது நீங்க ஐக்கிய போடுறீங்களா? நீங்க கிடைக்காது.
செத்தவனிலிருந்து எதுவுமே எடுக்க முடியாது. செத்தவனிலிருந்து செத்து போன மனுஷன் தான் எடுக்க முடியும். அதாவது ஆவி இல்லாத மனுஷன் இருந்து, பாவ உணர்வே அதை பற்றி எதுவுமே ஒரு அறிவு இல்லாத மனுஷன் இருந்து அவன் தான் எடுத்திருப்பான தவிர, விழிச்சிருக்கிற மனுஷன், நல்ல மனுஷன் அந்த செத்தவன் ஒன்றும் எடுக்க மாட்டான் அப்படின்றாரு இல்லையா. அதுக்கு குடும்பம் இருக்குது, அவங்களுடைய கூட்டம் இருக்குது, அதை அவங்கள பார்த்துக்குவாங்க. நீ ஆவிக்குரிய மனுஷன், நீ நல்லா வந்துட்டு இருக்கிற மனுஷன் போய் நீ ஏன் செத்தவன்ட போய் தூங்குற, டக்குன்னு விழித்து எழுந்துரு அப்படின்றார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த வசனத்தில் வரைக்கும் அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறார். இப்ப சொல்றாரு, எப்பா கிறிஸ்து உனக்காக மரிச்சிட்டாரு இல்லையா, உனக்காக செத்துட்டாரு, இன்னைக்குதான் ஜீவனை விட்டாரு இல்லையா, உனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால இனி இந்த செத்து உலகம் பாவத்துல செத்து கிடக்கு பாருங்க, மரிச்சு கிடக்கு பாருங்க, அவனை விட்டுட்டு இனி கிறிஸ்துவோட கூட கிறிஸ்துட்ட வந்துட்டு, நீ கிறிஸ்துட்ட வந்ததுனால பிதாவை பார்க்க முடியுது, அவங்கள விட்டுட்டு அப்படி வந்தேன்னா அப்பொழுது, அதாவது மரித்தோட விட்டு நீ தனியா தூங்காம அங்க இருந்து எழும்பி வந்துட்டேன்னா அப்பொழுது தேவனுடைய பிரகாசிக்க போனவர். அப்ப எப்ப எனக்கு வெற்றி வருது இல்லையா, கிறிஸ்து மரிச்சது எதுக்கு மரிச்சாரு, நான் வெற்றி பெறதுக்கு, நான் பிரகாசிப்பதற்கு. ஏசாயா 60:1 இருக்குது. இன்னொரு வசனத்தை காட்டுற பாருங்க, எழுந்து பிரகாசி ஒளி வந்ததுன்றாரு. என்னது அதுன்னா, அவர் செத்த அன்னைக்கு திரைச்சில கிழிஞ்சி பிதாவுடைய ஒளி உலகத்துக்கு வருது. இத பாக்குற நீ இனி மரித்த பாவத்துல கிடக்கிற மனுஷனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி போகாம, சகோதரன் போகாம அந்த வெளிச்சத்தை பார்க்க நீ வந்துட்டேன்னா, நீ பார்த்த வெளிச்சம் உன்னை பிரகாசிக்க பண்ணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நான் சொல்லுவேன், என்னுடைய திருமண ஐக்கியம், என்னுடைய உறவுகள், என்னுடைய ஃப்ரெண்டுகள் எதுவா இருந்தாலும், நான் படிக்கிற காலேஜ், படிக்கிற ஸ்கூல் எதுவா இருந்தாலும், நான் மரித்தோரோடு கூட நான் ஐக்கியம் பண்ண கூட, ஐக்கியம் அவங்களோட கூட இல்லை அப்படின்றாரு. சொல்லுங்க. ஆமென். இப்ப பாருங்க, வசனம் 2 வசனம் காட்டுறேன். யோவான் 5:25 அவர் சொல்லி இருக்கிறாரு, பவுல் சொல்றாரு இல்லையா, மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்துவை பிரகாசிக்க பண்ணுவார். இயேசு செத்துட்டாருன்னு குடிக்க போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இப்ப பாருங்க, யோவான் 5:25 பாருங்களேன், மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வருது. என்ன அப்படின்னு இது புரியல. அதாவது என்னன்னா, நாம எல்லாம் ஒரு காலத்துல மரிச்சுதான் கடந்தோம் இல்லையா. இவன் தேவகுமாரனுடைய சத்தம் கேட்குதுன்ற, இயேசு மரிச்சதுனால நம்மளுக்கு வந்திருக்கிற அந்த மீட்பின் சத்தியங்கள் எல்லாம் கேட்கிறோம். அதான் மரித்தோர் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம். இந்த காலமெல்லாம் என்ன காலம்னா, தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கிற காலம் தான். பாவத்தில் இருக்கிற மனுஷனுக்கு தேவனுடைய குமாரன் சத்தம் கேட்கிற காலம் வந்திருக்கு, நம்ம கேட்கிறோம் இல்லையா. அது இப்பொழுது வந்திருக்கிறது, நம்ம அதை ருசிக்கிறோம், நம்மகிட்ட வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்ற கேளுங்க, பிழைப்பீங்க. இதை கேளுங்க, கண்டிப்பா பிழைப்பீங்க, போகாதீங்கன்றேன் இல்லையா. மாம்ச சந்தோஷத்துக்கு போகாதன்றார், காசு கிடைக்க போகாத, இல்ல ஒரு வாலிய பையன் போகாத, எங்க ஃப்ரெண்டுன்னு போகாத, வாலிய பொண்ணுன்னு போகாத, எதுக்கு போகாத இல்ல, தேவகுமாருடைய சத்தத்துல பிழைப்பு இருக்கின்றார். யாருடைய சத்தத்திலையும் பிழைப்பு இல்ல. சொல்லுவாங்க, நீ ஏன் போற, எங்க பெரியம்மா அப்படி பேசிச்சு, எங்க சித்தி அப்படி பேசிச்சு, எங்க அம்மா இப்படி பேசிச்சு. நான் சொல்லுவேன், எங்க அம்மா, பெரியம்மா, அப்பா, சித்தப்பா, சித்தி, அக்கா, தங்கச்சி, மாமன், மைனி கேட்க மாட்டேன் நான். ஏன்னா மனுஷ வார்த்தையில மரணம் இருக்குது, தேவ சத்தத்துல பிழைப்பு இருக்குது. அப்ப நான் அத்தான் கேட்பேன் நானு. ஆமென் சொல்லுங்களேன். நானு அத்தான் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை கேட்கிறோம். தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்போது வந்திருக்கிறது. கேட்கிறவன் மெய்யாகவே பிழைப்பான். நான் நல்லா தான் வருவேன் பாருங்க. ஆமென். நல்லா ஆடிக்காரெல்லாம் வாங்கி போடதான் செய்வேன் நான். கண்டிப்பா நான் ஆடிக்காரெல்லாம் வாங்கி போடுவேன் நான். நீங்க வாங்குவீங்களா, வாங்க மாட்டீங்களா? வேண்டாமா? இதை கேட்டுட்டு மரித்தோரை விட்டு கிளம்பிருங்க. ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு முடியாது, சில பேருக்கு இருந்து பழக்கம். பாண்டி விளையாடுறதுக்கு, சீட்டு விளையாடுறதுக்கு. ஒரு பிரதர், நேரம் போகல பிரதர், சீட்டு போட போன நேரம் போகலையா. அவர் என்ன சொல்றாரு, எப்பா அவங்க பேச்ச சத்தத்தெல்லாம் கேட்காத, அது உனக்கு பிரச்சனை கொண்டு வரும். ஆனா இயேசுடைய சத்தத்தை கேளுன்றாரு. அதை கேளு, பிழைப்பு உண்டாகிரும் அப்படின்றார். அப்ப நான் உங்களுக்கு சொல்லட்டும், இதை கேளுங்க. பிழைக்கதன்னு ஆசைப்படுறீங்க, நல்லா வர்றதுன்னு ஆசைப்படுறீங்க. அப்ப இந்த சத்தத்தை கேட்டா என்ன, மறுபடியும் அங்க போய் ஓட்டிக்கிட்டுறீங்களே. ஏதோ சின்ன ஒரு பாற்று மேல ஒரு வருத்தமா இருக்கலாம், இல்ல பணத்தின் மேல ஒரு ஏதோ ஒரு பிரியமா இருக்கலாம், ஓடிப்பீங்க. உலகத்துல மறுபடியும் போறீங்க. ஏன் செத்தவனோட கிடக்குற அவன் சொல்றான், இது நான் இப்பதான் பேய்க்கு பார்த்துட்டு வந்துருக்கிறேன். அவனை போய் மறுபடியும் பிடிச்சுக்கிட்டாங்க. அவன் இதை கேடுக்கு ஐடியா சொல்றான், அதை பிடிச்சுக்கிட்டாங்க.
என்ன மனுஷன் பாருங்களா. அவர் சொல்றாரு தேவகுமாரோட சத்தம் கேட்கும் காலம் வரும். இப்ப கேட்கறீங்களா இல்லையா? கேட்கறீங்களா இல்லையா? முன்னாடி கேட்காது. முன்னாடி பிதா பேசும்போது வெளியே இருக்க மனுஷனுக்கு வராது. பிதா பேசும்போது மகா பிரதான ஆசருக்கு மட்டும்தான் கேட்கும், வெளியே இருக்கு கேட்காது. இப்ப சொல்றது எல்லாரும் கேட்கலாம். ஐயா நீ யார் வேணாலும் கேட்கலாம். இன்னைக்குதான் அவர் மறிச்சாரு, எல்லாருடைய காதுக்கும் அவருடைய சத்தம் கேட்கிற மாதிரி அவர் உண்டு பண்ணிட்டாரியா, நீ அவருடைய சத்தத்தை கேளியா, நீ பழச்சிருவாயான்ட்டார். முதல்ல பிழைப்பு வந்துடும். கேட்கறீங்களா இல்லையா? ஆமீன் சொல்லுங்களேன். மெசேஜ் கேட்கறீங்களா இல்லையா? இங்க நீங்க மெசேஜ் கேட்கறது மட்டும் இல்ல, என் மெசேஜ்ல நீங்க போட்டு கேட்டீங்கன்னா, ஆவேசில போட்டு கேட்டீங்கன்னா, நீங்க கண்டிப்பா சொல்லுவேன் 10 வருஷத்துல நீங்களே என்னைய மாதிரி எங்கேயோ ஒரு சர்ச்சில் ஒர்ஷிப் பண்ணுவீங்க, இல்ல நீங்க பிரேயர் நடத்துவீங்க. ஏன்னா இது மெய்யாகவே உங்களை நடத்தும். அவருடைய சத்தத்தை கேட்டா கண்டிப்பா பிழைப்பு உண்டாயிரும். சரி, அப்ப ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் நானு. நம்மளுக்கு அவருடைய சத்தத்தை கேட்கும்போது பிழைப்பு உண்டான்னு சொன்னேன். அது கூட்டு வசனம் மட்டும் ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க. ரோமர் 13:11 வசனத்தை பேசுவோம் இன்னைக்கு. நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்கதாக வேலையாயிற்று என்று அப்படின்னு வேலை வந்துட்டியா அப்படின்றார். நித்திரை விட்டு விழுந்து இருக்கத்தக்கதா எழுந்திருக்கத்தக்கதா வேலையாயிற்று என்று வேலை வந்துட்டு அப்ப என்ன அர்த்தம்? யோ இந்த பாவ மனசெல்லாம் விட்டு கொஞ்சம் எந்தியா நேரம் வந்துருச்சு, நேரம் வந்துட்டு சொல்லி நல்லா இருப்பதற்கு. உங்களுக்கு புரியுதா? அந்த பாவ மனுஷன் சீட்டு போட்டுட்டு மாந்திரியம் பார்த்துட்டு இருக்கானே, அவனை ஃப்ரெண்ட் ஆக்காத, அவன் வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளை எடுத்து தெரியாத, வேலை வந்துட்டு சொல்றதுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை. எதுக்கு வேலை வந்துட்டான்? நித்திரை விட்டு எழுந்துரு, வேலை வந்துட்டு எப்ப டக்குன்னு பணக்காரனா ஆயிரலாம் அப்படின்றாரு. வா நான் டக்குனு போயிருச்சு, நான் இதை நான் கிரகிக்கிறேன். நான் பணக்காரனாக என்ன செய்யறது? மாந்திரியம் பேசுறவனோடு எனக்கு என்ன ஐக்கியம் வேண்டி கிடக்குது. ஆமேன். ஸ்ரீதனம் கேட்கிறவனோட கூட எனக்கு என்ன சம்பந்தம் வேண்டி கிடக்குது? அன்னைக்கெல்லாம் ஒரு மனுஷன் போறாரு, போய் பொண்ணு பார்க்க போறாரு. 100 பவுன் தந்தாகணுவே, தந்து எடுத்து வை, அப்பதான் என் பையன் கழுத்துல தாலி கட்டுவான். நான் அப்படி பாஸ்டா இருந்து என்னெல்லாம் கூட்டு போனவங்களாம் அச்சே போடுவேன், கட்டை எடுத்து மண்டையில அவனுக்கு போயா நீ அப்படின்ட்டு. நாங்க வந்து அப்படியாக்கும், நாங்க வந்து இப்படியாக்கும், எங்களுக்கு 100 பவுன் இல்லாம அப்படி போகணும். 100 பவுன் கொடுத்த உடனே நீ என்னதான் பண்ண போற? அதுக்கு வட்டி கொடுப்ப, வேற என்ன தெரியும் உனக்கு சொல்லு? நீ ஜெபம் பண்ணி வாங்க தெரியுமா? இல்ல 4 பேருக்கு நன்மை செஞ்சு வாங்க தெரியுமா? அவர் சொல்றாரு, முதல்ல அங்கெல்லாம் நோட்டம் ஓடாத, காசு பைசா மேல கருத்தே வைக்காத, தானா ஒரு ஐடியா சொல்றேன் நானு. இந்த பாவம் பேக்கி பார்த்தா கிடைக்கும், விற்கிறதுக்கு முன்னா போ நின்னா கிடைக்கும், விற்கிறதுக்கு முன்னா என்ன கிடைக்கும், விற்கிறதுக்கு முன்னா பாடினா கிடைக்கும். சாமியார் சொல்லியோ போப்படுற சொல்லியோ முக்கியம் கிடையாது. பரிசுத்த வேதாகம் சொல்றது அங்க போனேன்னு தீ பிடிச்சி எறியுன்றாரு. அதனால அங்க வேண்டாம். இவரு சொல்றாரு, இந்த தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, பாவத்தை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காம பாருங்க, அவனை விட்டு கொஞ்சம் நீ எந்திரிச்சு வா. எத்தனை வசனம் காட்டு? 10 வசனம் இருக்குது. பாவம் செய்யறானா அவனை விட்டு கொஞ்சம் வா. பிள்ளைக்கு வயிற்று கடி, பிள்ளை வயிற்றே கிடைக்குது, நான் பார்ப்போம். நீ அங்க போ காட்டு. துப்பணி போட்டு பார்த்தேன், வயிற்றுக்குள்ள எற கிடக்கான். வயிற்றுக்குள்ளனா எற கிடக்க மாதிரி என்ன கிடக்கும்? வயிற்றுக்குள்ள எற கிடக்குது, அங்க கொண்டு காட்டு. அப்படியாக்கா? இறைய கிடக்குது. டே எற தானடா சாப்பாடு, எற தானே கிடக்கும் வயிற்றுக்குள்ள, அதை கொண்டு அங்க காட்டுற. சார் அப்ப டாக்டர் எல்லாம் கர்த்தர் சும்மா கொண்டு விட்டாரு. ஊழியக்காரங்க சும்மையா இருக்கிறோம், உள்ள ஊழியக்கார கொண்டு காட்டு. அங்க ஏதோ அற்புதம் நடக்கலைன்னா போ அங்க டாக்டர் காட்டு. கைய ஊசியை வச்சுட்டு ஏதோ ஒன்று வச்சுட்டு டக்கு டக்குன்னு அடிக்கும்போது சொல்லுவான், நீ சாம்பாரை நிறைய தின்னுட்ட இல்லையா, உன் பிள்ளைக்கு நீ வந்து நல்லா மாம்பழத்தை கட்டைக்கு அடிச்சுக்கிட்டு இல்லைன்னா முந்திரி கொத்த ஃபுல்லா தின்னுக்கிட்டு பால் கொடுத்த, அதனால பிள்ளைக்கு ஆபத்தாயிட்டுன்னு சொல்லுவான். கண்டுபிடிச்சான். நீ எதுக்கு அப்படியே அவளே கெட்டு கிடப்பா. அவ சொன்ன பேச்சுல நீ கேட்டிருக்கியா? அவ கொடுத்துருக்கிய சாரியை நீ பார்த்திருக்கியா? அவ பல்ல பார்த்திருக்கியா? ஃபுல்லா வெத்தலையா இருக்கும். அவ சொல்ற ஐடியாலாம் கட்டிய நீ அப்பா. இது சொல்ற பாவத்தை விட்டு எந்திரிச்சிரியான்றார். நீங்க அதான் நீங்க எப்ப சொல்ல மனுஷனோ முகத்தை பாக்குறான். நீங்க பொண்ணு கொடுக்கும்போது முகத்தை பாப்பிய, வேலை பாப்பிய, இதான் முகத்தை பாக்குறாருன்னா அங்க நடக்கிற சூழ்நிலை பாப்பீங்க. தேவனோ இருதயத்தை பார்ப்பாரு, இருதயத்தை பார்க்கிறாரு. இருதயம் தேவத்துக்காக நிக்கிறதுன்னா, நான் எதுக்கு ஒரு வாட்ட ஸ்ரீதனம் வாங்கி நான் நல்லா வரணும், நான் கடவுள்கிட்ட வாங்கி நல்லா வருவேன். அவர் எனக்கு நான் நல்லா இருப்பதற்காக தான் என்னைய மறிச்சார். தேவனுடைய ஒளி என் மேல விழும்படிக்காக மறிச்சார். மறிச்சிட்டு சொல்றாரு இதெல்லாம் செய் இல்லையா? இதான் ஸ்ரீதனம். கர்த்தர் கேட்கிற ஸ்ரீதனம் என்னது? பாவத்தை விட்டு வெளியேறு. இதான் அவர் கேட்கிற ஸ்ரீதனம். வேற ஒன்னும் அவர் கேட்கல. பாவத்தை விட்டு முற்றிலும் மாட்டு விற்று, பாவ பழக்க வழக்கத்துல மனுஷன் நிறைய பேரு கடக்காம நமக்கு வேண்டாம், பொல்லாதவன் இல்லையா, அவனோட ஐடியால நம்மளுக்கு தேவை கிடையாது, அதை விற்று அவர் பாவத்தை சுமந்துக்கிட்டு மறுபடி சொல்றாரு,
பாவத்தை சுமந்துட்டு உங்க பாவத்துக்கு இனி தண்டனை கிடையாது, இனி பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு வார்த்தை போடுறாரு. உங்களுக்கு தெரியுமா ஒரு வார்த்தை போட்டது? நீங்க நினைக்கலாம் பாவத்தை சுமந்துட்டாரு அப்ப பாவம் செய்யலாம் அப்படின்னு. கிடையாது. யோவான் 8ஆம் அதிகாரத்துல ஸ்திரீ வர்றா, பாவம் செஞ்சுட்டா, சரியா? பாவத்தை மன்னிச்சுட்டாரு. அதுக்கு பின்னாடி மறுபடியும் அவள் கட்டளை கொடுக்கிறாரு, நீ பாவம் செய்யாத. பாவத்தை மன்னிச்சுட்டாரு, அப்புறமே மறுபடியும் கட்டளை கொடுக்கிற பாவம் செய்யாதுன்னு. அது அப்படிதான், செய்த பாவத்துக்கு மன்னிப்பு உண்டாயிட்டு இனி நீ செய்ய போற பாவத்துக்கு மரணம் உண்டாயிரும் அப்படின்னாரு. அப்ப நல்லா கேட்டுக்க, உங்க பாவத்தினால் சிலுவையில மன்னிச்சது உண்மை, ஆனா மறுபடியும் நீங்க பாவம் செய்றீங்களா, அந்த பாவத்துக்கு தண்டனை தான் வரும். அப்ப நான் சொல்றேன், தண்டனை வர்றதுக்கு முன்னாடி தூங்குற நீ, பாவம் செய்யற நீ, பொல்லாதவனோட ஐக்கியம் வச்சிருக்கிற நீ, அதை விட்டு எழுந்துரு, அவர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். அதுல சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்கதாக வேலையாயிற்று, நம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். அவர் கட்டளைப்பட்டிருந்தாரு, கண்டிப்பா இப்படிதான் நடக்கும். ஆமென். காலத்துல நீ அறிஞ்சிருக்கிற இல்லையா? கர்த்தர் கரெக்டா வந்திருக்கிறாரு, கரெக்டா நன்மைகளை தந்திருக்கிறாரு, மக்கள் நிறைய அற்புதங்கள் பார்த்திருக்கிறாங்க. இப்படி இருக்க நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமா இருப்பதை பார்க்கலாம், இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமா இருக்கிறது. அவர் சொல்றாரு, எப்பா நீ கவனியப்பா, விசுவாசிகள் நீங்க ஆகுனீங்களே, அப்பொழுதே உங்களுக்கு ரட்சிப்பு சமீபமாட்டு இருக்குது. இப்பொழுதோ நீ ரட்சிக்கப்பட்ட பின்னாடி இன்னும் பாவ பழக்க வழக்கங்கள், பாவ மனுஷர்கள் உனக்கு அதிகமா இருந்தா அதை விட்டுட்டு வந்துட்டேன, எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு அது சமீபமா இருக்கிறது என்றார். பக்கத்துல வந்துட்டோம், பொருளாதாரம் பக்கத்துல வந்துட்டோன்றார். சொல்லுங்களேன், நான் எப்படியும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டேன். மறுபடியும் போன போட்டு எங்க அக்கா என்ன ஐடியா சொல்றாளோ அதான் கேட்பேன். எங்க மூத்த அக்கா சொன்னாதான் எனக்கு ஜீவன். அவ ஒரு வாயை திறந்து சொன்னா எல்லாம் நடக்கும், ஒன்னும் நடக்க. எங்க மூத்த அண்ணன் வாயை திறந்து அப்படி ஒரு வார்த்தை சொன்னாதான் எங்க வீட்டுல எல்லாம் செய்வோம், ஒன்னும் நடக்க. ஆமென். நீ ரட்சிக்கப்பட்ட போது, நீ விசுவாசித்த போது ரட்சிப்பு அதிகமா வந்துட்டு, இப்ப பாவத்தை விட்ட போது எல்லாம் உனக்கு சொந்தமாயிட்டு. இப்ப விசுவாசிகள் ஆகணும், நிறைய நன்மைகள் கிடைச்சிட்டு. இப்ப சொல்றாரு, விசுவாசிகள் ஆனாலும் பாவம் இருக்கும். இப்ப பாவத்தை விட்டு பக்கத்துல போயிடலாம், பணம் பக்கத்துல. நான் சொல்றேன், பணம், ஐஸ்வர்யம், நன்மைகள், செழிப்பு எல்லாம் எப்படி வருதுன்னா பாவத்தை விட விட அது பக்கத்துல வருது. பாவத்துல போக போக, ஏன்டா ஒரு அண்ணன் சொன்னார், சொல்லிட்டு போறான், கன்னியாகுமரியில ஒரு போட் இருந்துச்சு இல்லையா? அப்ப ஏன்டா 2-3 பேர் சொன்னாங்க, அந்த போட்டு 3 போட்டு, இந்த போட்டு அடிக்க இந்த ஊர்ல ஆளே கிடையாது அப்படின்னு. அப்ப நான் சொன்ன 2-3 வருஷம் பொறு, அவனுடைய கிரியை கிட்ட பணம் கூடவே வரும். அவங்களும் அப்படி கிடையாது, 40 லட்சம் 50 லட்சம் பொருட. இப்பதான் குமார் உள்ள கால் வச்சிருக்கிறேன், பொறுத்து இருந்து பாரு. இவன் அந்த போட்டுக்கு போறவங்களும் சொல்றாங்க எல்லாம் பீஸ் பிடுங்கியாச்சான். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல பாம்புக்கு பீஸ பிடுங்கியாச்சு, இனி பாம்பு இருக்கும், விஷம் இருக்காது. ஏன்னா பிடிக்கிட்டாங்க. மேலேருந்து வந்தவன் சில பேருக்கு உடலை வெளியே பிடிச்சி வச்சு உள்ள மயிரை வெட்டி எடுத்துருக்குது, சில பேருக்கு புட்டு புடுங்கி எடுத்துருக்குது. ஒருத்தனும் பிழைக்க மாட்டான். ஏன்னா அவன் பாவத்தில் வழிகாட்டி போயிட்டான். அவனெல்லாம் சில சபையில, பிரதர் நீங்க வாங்க, நீங்க வாங்க பிரதர், பிரதர் வந்தாதான் சபையில ஆராதனை ஓடும். பிரதர் ஒரு கட்டு பைசா போடுற மாந்திரியை கட்டு, அதை வச்சுட்டா சபையில ஆராதனை ஓடுதான். பிரதர் இன்னும் கெட்டு போட மாட்டாரு, பிரதரையே கெட்டி போட வேண்டியதான். இனி குண்டுல சோழி முடிஞ்சு. நான் சொல்லுவேன், என் சபையில ஆராதிக்கிற பிள்ளைங்கள் கர்த்தருக்காக தைரியமா பாவத்தை விட்டு, ஊரை விட்டு, உலகத்தை விட்டு நிக்கிறவன் அவன் தான் கன்னியாகுமரி நம்பர் 1 மாறுவோம். நான் மாத்துவேன். நான் அந்த பவர் எனக்கு இருக்கு. எந்த வல்லமா இருக்கட்டும், போட்டா இருக்கட்டும், வேற தொழிலா இருக்கட்டும், கர்த்தரை நம்பி இந்த இடத்துக்கு முழு மனதோடு கூட வர்றவன் அவனை ஜெயிக்க வைக்கிறதான் என்னுடைய வேலை. ஏவன் அந்த 2 வச்சுக்கிட்டு அங்க இங்க போயிட்டு காணும், இப்ப காணுமே போச்சு, சோழியெல்லாம் முடிச்சு. கர்த்தர் சொல்றதை கேட்கிறவ இந்த உலகத்துல ஒரு நாளும் கூட அவனை தட்டி போடுறது ஒரு வல்ல வேலை செய்யாது. ஆமென் சொல்லுங்களேன். இருக்கீங்களா இல்லையா? அப்படி சொல்லிட்டு அந்த வசனத்தை சொல்லுவார். அதை கொஞ்சம் விலகிட்டு போற நேரம் இருக்குல்ல, இல்ல இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம். இப்படி சொல்லி களியாட்டு சொன்ன, ராட்டு. நான் விட சொன்ன தெரியுமா, ராட்டு அதான் களியாட்டு. ராட்டு அதுல களி பண்ணுவான். ராட்டுல வெறியும் வேசத்தனமும் காம விவகாரமும் வாக்குவாதங்களும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் ஒரு காலத்துல நம்ம இப்படிதான் நடந்தோம். ஆமென். நம்மள இப்படி நடந்தோம். எனக்கு இந்த களியாட்டு நல்லா பிடிக்கும், போயிட்டே இருப்போம். அப்படி ஒரு இடி,
அப்படி மாதா பார்க்கும் போதே அவளுக்கு ஒரு இடி, தொட்டி பையில பாக்கி நீ பாக்கி. இதான் களியாட்டு. உங்களுக்கு இருக்குதா இல்லையா? பாடி நீ பாடி, எங்க ஊர்ல திருளாடி பாடி. இன்னைக்கு கேஸும் கிடையாது, போலீஸும் கிடையாது. எப்படி அவன் நாங்க பெந்தகோஸ்தேக்காரர் பாடும்போது ஏதாவது சொல்லிட்டா போதும், எங்களை பிடிச்சி ஜெயில போட்டுருவான். அங்க இடிதான். அங்க ஃபாதர் வந்து நின்றாரு. ஊருக்குள்ள யாரும் வரக்கூடாது, பொதுமக்கள் இன்னைக்கு அங்கங்கே விளையாடி கொண்டிருக்கிறார்கள், அவங்க வேலையை பெர்ஃபெக்டா செஞ்சுட்டு இருக்கிறார்கள். கடற்கரை ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குது, சாம்பல் திருவாஞ்சி அப்படியே சட்டையில ஃபுல்லா ஊத்தி விட்டுறான். அவன் அங்கங்கே காரியங்கள் கச்சிதமா நடந்து கொண்டிருக்கிறது. இதான் களியாட்டு. எதை தேடி போனா மனுஷன் இல்லையா? துரு இச்சை அப்படின்ற துரு இச்சைக்கு உடலை, துரு இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து அப்படின்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். துரு இச்சைக்கு உடலை பேணாமல் இருந்து, இதுக்குன்னே சரீரத்தை செயற்படுத்துறாங்களா? நம்ம ஊர்ல திருவிழா மாப்பிள்ள விழுந்துட கூடாது, எல்லாம் நகை ஈடெல்லாம் திருப்பிடணும், ஒரு வாரத்துக்கு நம்ம எங்கே போக கூடாது, ஃபுல்லா துணி எடுக்கிறது மேக்கப் பண்றதுலாம் இருக்கணும். ஆமேன். யாரும் விட்டுற கூடாது. வாக்குவாதம் பொறாமை அன்னைக்கு நல்லா பண்ண வேண்டியது. அன்னைக்கு திருவிழாவோட அவன் மண்டையை உடைக்க வேண்டியதான், அவன் வீட்டை நாசம் பண்ண வேண்டியதான். அவங்க வீட்டுல 10 அக்கா தங்கச்சி வந்தா நம்ம ஊர்ல இருந்து கோட்டாத்துல இருந்து கன்னியாகுமரில இருந்து 25 பேர் கூட்டு வச்சு கொண்டாடுறோம் நம்மளுக்கு நீ திருவிழாவை. இன்னைக்கு பாத்துக்கலாம். அவ்வளோ இல்ல, அவ வீட்டுல வைக்கிற பாக்ஸ் நம்ம வீட்டுக்கு வரதான், நம்ம வீட்டுக்கு 5 பாக்ஸ் வச்சு அவ வீட்டுக்கு அனுப்புறோம். நம்ம இன்னைக்கு பாத்துக்கலாம் கோயில இதான் நடக்குதுன்றாரு. இப்படிப்பட்ட கூட்டத்தார் இப்படி எந்திரிச்சிரு ஓடு. சொல்றாய் இரவு சென்று போயிட்டு இரவுக்கு கதை முடிச்சிட்டுனாரு. ஒரு காலத்துல இதுக்குதான் பவர் இருந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா? இப்ப கூட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு பாருங்க. நல்லா உழைக்கிற எங்களுக்கு எல்லாம் பொண்ணு கிடைக்காது. ஆமேன் சொல்லுங்க. ஒரு காலத்துல இரவு சென்று போயிட்டுனா இரவுன்னு என்ன எல்லாம் களியாட்டு, வேஷத்தின, விபச்சாரம், காம வேரம், இதுக்குதான் பெண்கள்லாம் மைண்ட் இருந்தாங்க. ஆண்கள் அதுக்கு தான் மைண்ட் இருந்தாங்க. சொல்லுங்க. இப்ப சொல்றாரு அந்த பவர்லாம் அத்து போயிடுச்சு, அப்படிலாம் சம்பாதிக்க இப்ப முடியாது. இப்ப ஒளி வந்துடுச்சு. ஒளியின் பிள்ளைகளா நீங்க நடந்து கொள்ளுங்கள், ஒளியின் ஆயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கன்றார். அங்கங்க போய் பொல்லாப்புல சம்பாதிக்க முடியாதுங்க. நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி அப்படிலாம் கிடைக்காது. கரெக்டா போங்கன்றாரு. எங்க பாவம் இருந்தாலும் சரிதான், அதை விட்டு கொஞ்சம் நவுண்டுருவா. வேண்டாம். இயேசு மரிச்சது என் பாவத்துக்காக மரிச்சாரு. நான் இதுவரைக்கும் செய்த பாவங்களுக்கு தப்பிச்சிட்டேன், இனி மறுபடியும் பாவம் செய்து மாட்டிக்கொள்ள கூடாது, அதனால இந்த பாவத்தை விட்டு விடுதலை ஆகிறேன் நான் அப்படின்ட்டு எல்லா விதமான களியாட்டு பிரச்சனை. எனக்கு பெரிய பிரச்சனை என்ன, இன்னும் கொஞ்சம் போகணும். பிரச்சனை என்ன, பெந்தகோஸ்துக்கா உலகத்தான் பண்டிகை, அவங்க பண்டிகை இருந்து வெளியே பேசிட்டு இருப்பான். விடிய காலம் 3 மணி வரைக்கும் கச்சா புச்சா கச்சா புச்சா கச்சா புச்சா பேசிட்டு இருப்பான். ஆவிக்குரிய உனக்கு என்ன பேச்ச வேண்டி கிடக்கு? அவருடைய சத்தத்தை கேளுன்னு அவருடைய சத்தத்தை கேட்கற. யார் வீட்டு விட்டு வெளியே போறா, யார் ஆட்டோல யார் இறங்குறா, யார் போறா, யார் என்ன பச்சை சாரி உடுத்து கிடக்கா, யார் கருப்பு உடுத்துட்டு, என்ன மனுஷன் இவன்? நான் ஃபுல் டோரை மூடிடுவேன். நான் அந்த இடத்துல சாவி கிடைக்கும், அங்கே டோரை போட்டுருவேன். எல்லாம் உள்ள வராத மனுஷ சத்தமே வேண்டாம், அது கேடு மோசமானது, அது எனக்கு வேண்டாம். தேவ சித்தத்தை நான் கேட்பேன். நான் எனக்கு அதான் முக்கியம். போடலாம் ஆஃப் பண்ணி போட்டு எழுதுற தேவனோடு நான் பேசுவேன். நான் நீ காணிக்க கொண்டு வந்தா வராம போங்க, எந்த போங்க, சபைக்குள்ள வந்துடாத. ஒரு அக்கா சொல்லிச்சு, பாஸ்டர் நல்லா நோயாளிக்கு உங்க கூட சபையில இருந்து ஜெபம் பண்ணிட்டான், கால கையை உடச்சு போட எந்திரிச்சு போனேன், சபையை விட்டே ஓடி போயிட்டான். நான் ஜெபிக்கும் போது ஒரு மனுஷன் கூட அலோடு பண்ண மாட்டேன். பாஸ்டர் சபைக்குள்ள வராத இங்க, நீ வந்துட்டு அம்மா கை இழுக்குது, அப்பா கழுத்து இப்படி போகுது, அப்ப நான் எங்க ஜெபம் பண்றதுங்க? நான் எங்க ஜெபம் பண்றது? நீ செய்த பாவத்துக்கு எங்கேயாவது பிசாசு வந்து குறையுமா இருக்கு, அதுக்கு சபையில வச்சுட்டு ஊழியக்காரர் விட்டு குறையிறதாங்க. வீங்கிட்டு அண்ணா தண்ணி கொண்டு வரக்கூடாதா? நான் பண்ணியமா தான் கிடக்கணும், சபையில ஜெபம் பண்ண முடியாது. வராதங்க சபைக்குள்ள யாரு? அவன் பொண்டாட்டி பிள்ளையோட வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணிக்க, இரவும் பகலும். பாவத்துக்கிட்ட போவாத, கஷ்டம்னா ஏன்ட வந்து கேளு, நான் தர்றேன். அப்புறமா செய்யறத கரெக்டா செஞ்சா கர்த்தர் கரெக்டா கொடுப்பாரு இல்லையா? இவ்வளவு பெரிய பாவ மன்னிப்பு உண்டாக்கி வச்ச பின்னாடி கூட, பாவ மன்னிப்பு மன்னிச்ச பின்னாடி கூட நம் மதியற்றவர்களாய் சுத்தமானால் நம்மளை விட முட்டாள்தனமான மனுஷன் யாரும் கேட்கிறார்? பைபிள்ல இருக்குது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை உண்டாக்கி வச்சிருக்கிறார், கண்ணுக்கு முன்னாடி உண்டாக்கி வச்சிருக்கிறார், மனுஷ கண்ணுக்கு முன்னாடி உண்டாக்கி வச்சிருக்கிறார். அந்த வார்த்தையை கேட்கும் போதே பாவத்தை விட ஆசை வருது, நல்லாக ஆசை வருது. அப்படிப்பட்ட பெரிய ரட்சிப்பை உண்டாக்கப்பட்ட பின்னாடி கூட நீங்க மதியற்றவர்களாய் பணத்துக்கு பாவத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா உங்களை விட கேடு கட்டவன் இந்த பூமியில யாரும் கேட்கிறார்? பைபிள் தான் சொல்லுது. எவ்வளவு பெரிய மீட்பு, எவ்வளவு பெரிய ரட்சிப்பு! தெய்வம் பூமிக்கு மனுஷனை வந்து மறைச்சிருக்கிறாரு. கரிசனை கெட்டு கிடக்கிறீங்களேன்றார். ஸ்ட்ராங்கா இருக்காண்டாமா. ஆமென். எப்படியாவது நம்ம வீட்டுல புது நன்மை இந்த வருஷம் எடுத்துட வேண்டியதுதான். பாஸ்டர் என்ன சொன்னா நம்மளுக்கு என்ன? சில பேர் சொல்றாங்க புது நன்மை எடுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் சொல்லுவேன், என் பேச்சு பிரசங்கம் எல்லா இடத்துல பிரசங்கம் பண்ணலங்க,
உபதேசம் பண்ணல. கர்த்தர் தருவாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் கை தட்டுவான், எல்லாத்துக்கும் போடுவான், அது முக்கியம். இதான் உபதேசம். உபதேசம் என்னது? ஒரு மனுஷனை சீர்திருத்துவது. மார்ட்டின் லூதர் பண்றது, ஜான் கால்வின் பண்ணது. ஒரு மனுஷனை சீர்திருத்துவது, பாவத்திலிருந்து மீட்பதுக்கு பேர் தான் உபதேசம். பிரசங்க அது இல்ல. எல்லாத்துக்கும் கர்த்தர் தருவார், கை போட்டு அடிச்சுக்க, கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார். ஒன்னும் தர மாட்டார். கழுத குதிரை மாதிரி இருக்கிறத கொடுக்க முடியாது. குதிரை குதிரையா இருந்தாதான் கிடைக்கும். ஏமேன். அதனால நல்லா போகணும். எதுல மதி மயங்க கூடாது அதுல மதி மயங்க கூடாது. எதுல மதி மயங்கணுமோ அதுல மதி மயங்கணும். ஏமேன். இன்னும் முக்கியமான ஒன்று காரியத்தை நான் சொல்லிட்டு போறேன். பாயிண்ட் எல்லாம் சொல்லிட்டேன். 1-2 பாயிண்ட் சொல்றேன். ஏன் மன்னிக்கணும், என் பாவத்திற்கு அவர் ஏன் சாகணும் ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? எதுக்கு ஏன் ஏசு எனக்காக சாகணும்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. இந்துக்கள் கேட்கறாங்க, முஸ்லீம் கேட்கறாங்க, நிறைய பேர் ரோமன் கத்தோலிக்க கேட்கறாங்க. ஏன் பாவத்துக்கு அவர் ஏன் சாகணும்? என் பாவத்துக்கு நானே தொலைச்சி கட்டுவோனா? நிறைய பேர் அவங்க தொலைச்சி கட்டுறாங்க. ஒரு அக்கா அன்னைக்கு காலைல செருப்பு போடாமலே போச்சு. ஏமா போனது கேட்டா, அது என் புருஷன் இப்ப குடிக்க மாட்டாரு அதனால போறேன்னு. உன் புருஷன் குடிக்காததுக்கு நீ எங்க செருப்பு போடாம போட்டு போற? அது அவருக்கு குடிக்க கூடாதுன்னு வேண்டி இருந்தேன். நான் சொன்னாங்க குண்டும் வெட்டும் விழும். அவர் 2 வாரத்துக்கு முன்னாடி ஏன்டா குடி போதில வந்து நிக்க முடியாம இன்னொரு கோட்டர் குடிச்சதான் பார்த்து தூங்க முடியும்னு சொல்லி கோட்டருக்கு பைசாவும் குடிச்சிட்டு பொத்துன்னு படுத்து கிடந்தான். அந்த அம்மா சொல்லுது என் புருஷன் குடிய விட்டாரு. என்ன பண்ண முடியும்? ஒரு தங்கை சொல்லுது நாங்க வெறுங்காலோட கூட நடந்து போவோம் வேளாங்கண்ணி வரைக்கும். என்னமே கேட்டேன், எனக்கு அழகான புருஷன் தந்திருக்கிறேன்னு சொன்னா. அப்ப நான் சொன்னப்ப நாங்களும் அழகு இல்லையாக்கும்? அப்ப எங்க பொண்டாட்டிலும் அழகு இல்லையாக்கும்? வாலிபத்துல எல்லாருமே அழகுதான். ஆமேன்னு சொல்லுங்களா ஒருக்கா? அஜித்தை நான் வாலிபத்தில் நல்லா இருந்தா தெரியுமா உங்களுக்கு? இந்த சபைக்கு வந்துருக்கும் போது கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது அப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் அஜித் மாதிரியே தான் இருந்தார். அவருக்கும் வெள்ள முடி, இவருக்கும் வெள்ள முடி. அழகுல யாருக்கும் குறை கிடையாது. பொய் சொல்லல, நல்லது. இப்பவும் ஸ்லிம்மு தான். யாருக்கும் இங்க அழகு அழகு இருக்கிறனால கடவுள் தந்தாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது. கடவுள் இருக்கிறாரா? உண்மையில கடவுள் தர்றாரா? ஃபர்ஸ்ட் உன் பாவத்தை புடுங்குவார், அதான் கடவுள். ஆமேன். அழகு தந்தாரு இதெல்லாம் வந்து கடவுள் தர்றது கிடையாது. முதல்ல பாவத்தை போச்சுன்னா அது கடவுள் செய்த அற்புதம் சொல்லலாம். வேற எல்லாருக்கும் எல்லா வழியிலும் வரும். பாவம் மற்றும் போக்குவதற்கு கிறிஸ்துவால் மட்டும்தான் வரும். எல்லாரும் பணம் சம்பாதிப்பான், எல்லாரும் நல்லா இருப்பான். ஆனா அதை பார்த்துட்டு கடவுள் கொடுத்தா சொல்லக்கூடாது. ஏமேன். ஏன் பாவத்துக்கு அப்ப ஏன் மரிச்சாரு அதை சொல்றேன் இல்லையா? எபேசியர் 2:4 சொல்லுது, அவர் நம்மில் கூர்ந்த மிகுந்த அன்பினால நம்ம மேல அன்பு வச்சிருந்தாராம். அப்ப 2வது கேள்வி வருது, ஏன் நம்ம மேல அவர் அன்பு வைக்கணும்? தேவையில்லாத அன்பு எதுக்கியா? என் மேல அவருக்கு எதுக்கியா அன்பு? நான் எப்படின்னா வாழ்ந்து கட்டிட்டு போறேன். அவருக்கு என்ன கேள்வி வருது. அதுக்கு அவர் சொல்றாரு, நாம் பிள்ளைகள் அப்படின்றார் இல்லையா? நாம் பிள்ளைகளே நாம் பிள்ளைகள்னு யோவான்ல பலமுறை பேசுறது. ஏன்னா என்ன அர்த்தம்னா, நம்மளை பெற்றது நம்முடைய தாயின் தகப்பன் அல்ல, நம்மளை பெற்றது நம்முடைய தெய்வம். ஆமீன். அதனால நம்ம அவருக்கு பிள்ளைகள். எப்படி பெற்றாரு அப்படின்னு கேட்கலாம், ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா? ஏன் பெற்றாரா, எப்படி பெற்றாலும் ஒரு கேள்வி கேட்கலாம். நான் சொல்றேன், ஒரு ஸ்திரீ பிள்ளை பெற்றுக்க முடியாது. எத்தனை பேருக்கு நம்புற? பிள்ளை பெற்றுக்க முடியுமா? அவங்க யாருக்கா நீங்க பிள்ளை பெற்றிருக்கீங்களா? அது தானா வரலாட்டி ஒண்ணு பெற்றுக்கவே முடியாது. ஒன்னால பெற்றுக்க முடியாதுங்கிற பேருக்கு பேர் தான் சிசிரியன். எத்தனை பேர் நம்புற? இத புருஷன் மரல ஏமாத்துறது. நான் பெத்தேன் தெரியுமா என் பிள்ளை, நீங்க அடிச்ச, நீ பெத்த கன்ஃபார்ம் பண்ணிக்க. இன்னைக்கு நீ பெக்கல, என்ன அழைச்சதான் அழுத? நீ வண்டியில போகும்போது நீ பட்ட அழைச்சத்தை அடிக்குது. ஆமேன்னு சொல்லுங்களா? உண்மையா பொய்யா? உன்னை வண்டியில ஏற்றி விடும்போது புருஷனுடைய மூஞ்ச நீ பார்த்த பார்வை, அப்பாவுடைய பார்வை மூஞ்ச பாத்தியே. அப்பா திருப்பி வந்தா பாத்துக்கலாம்ப்பா, அன்போட நீ பெத்த கட்டி கொடுத்து இந்த பாடுபடுத்துறிய. உண்மையா பொய்யா? நீ பெத்துக்கிற, அது ஒத்துக்க. கர்த்தர் தான் பெக்க வச்சாரு, பெத்தார். ஆமேன். நீ ஏதோ வேலை செஞ்ச, அதுக்குள்ள கூலி கர்த்தர் பெற வச்சு உனக்கு சாப்பாடு தர்ற, அவ்வளவுதான். தவிர நீ பிள்ளை பெத்துக்கல. ஆமேன். அவர் தான் பெத்தார், அவர் தான் உருவாக்குனார். நான் கேட்கிறேன், உன் கற்பத்துக்குள்ள போய் நீ கண்ணு வச்சு கொடுத்தியாக்கும்? இது டீனா கண், இது கானா கண், இது அம்னோனுக்கு நான் கண்ணு வரைஞ்சேனா? நான் உருவாக்கினா? ஏதாவது உருவாக்கினா? என் பையனுக்கு காலை கொடுத்தேனா? நான் எதை செஞ்சேனா? நீங்க எதை செஞ்சீங்களா? உங்க குடவுல வயிற்றுக்கு சாப்பிட்டீங்க. அதுக்கு பிள்ளை பேரை சொல்லி கட்டையா அடிச்சிங்க. பிள்ளைக்கு கொடுக்கணும், பிள்ளைக்கு கொடுக்கணும். எங்க காசெல்லாம் 2 வருஷ காசை சாப்பிட்டே கிடத்தீங்க. சிறிதன பைசாவை நகையை ஈடு வச்சு தின்னு தீர்த்தீங்க. மற்றபடி நீங்க குழந்தை பெத்துக்கல. நான் ப்ரூவ் பண்ணுவேன். நான் கண்டிப்பா குழந்தை பெத்துக்க முடியாது. உங்களால முடியாது, கன்ஃபார்ம்.
உங்களுக்கு நரம்பு வைக்க முடியாது, முடி வைக்க முடியாது, கண் வைக்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒன்னே ஒண்ணு உங்களால முடியும், பாவம் செய்ய முடியும். மற்றதெல்லாம் கரெக்டா தான் செஞ்சாரு. ஆமேன் சொல்லலாம். பிள்ளை பெத்துக்க முடியாதுங்க நம்மளால. ஆமேன். நீங்க அங்க போய் ஆஸ்பத்திரி போய் பாருங்க, உங்களை போன உடனே உங்களுக்கு பிள்ளை பெத்துறன்னு சொல்ல மாட்டான். உடனே கத்திரி எடுத்து இப்படி வேணும்னு வெட்டுவான். ஒரு ஊசி எடுத்து பிசுக்கி விடுவான். பிசு மேல அப்பமே குடல அப்படிங்க ஆத்தாடி திருப்பி போனதான் உண்டு. இங்க பெற முடியாது, அடிச்சு பேசுவோம். இங்க பிள்ளை தாய் பெற முடியாது, தகப்பனும் பெற முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம். ஆமென். அவர் தான் பெற்றாரு. அவர் பெக்கலன்னு ஒருவன் உயிரோடு இங்க வர மாட்டான். அவருக்கு அதான் அவருக்கு சித்தம் இல்லைன்னு ஒருவன் இங்க பிறக்க மாட்டான். அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி ஒரு தாய்க்குள்ள இருந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தது அவர்தான். ஆமென். அவர் சொல்றாரு, நான் பெற்றேன் என் பிள்ளைங்க, ஆனா நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க. நீங்க பாவம் செஞ்சதுனால, நீங்கள் பாவம் செய்த போது நான் என் பிள்ளைகள் பாவம் செய்த போதும் என் பிள்ளைகளுக்காக நான் மரித்தேன். இப்ப புரிஞ்சிருச்சு. ஏசியா இன்னைக்கு மரிச்சாருன்னா நாம் அவருடைய பிள்ளைகள், நம்முடைய மேய்ச்சலின் ஆடுகள். அப்படியே பைபிள் சொல்லுது, நம்முடைய மேய்ச்சலின் ஆடுகள். நம்ம பெத்துக்கல, ஆசைப்பட்டோம். எனக்கு நீங்கள பெத்தீங்க. தங்கச்சி உனக்கு ஆண் பிறக்குமா பெண் பிறக்குமா? பெத்தன ஏதாவது ஆக்ஷன் தெரியணும்ல. நான் ஆம்பளை தான் பெக்க போறேன் சொல்ல முடியுமா உங்களால யாராவது? உங்களுக்கு உங்கள் மூலமா தேவன் தன்னுடைய குழந்தையை பெற்று எடுக்கிறார். ஆமென். நம் தேவாட்டி குட்டிகள் வேதம் சொல்லுது, நம் தேவ பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது. அப்ப தெரியுது, இன்னும் ஏசியா மறிக்கணும்னா அவர் பெத்த பிள்ளைகள் எல்லாம் பாவம் செய்து பாவத்தில் செத்து கொண்டிருக்கும் போது அந்த பாவத்துக்கு தண்டனையாக இன்றைக்கு கிறிஸ்து மரித்தார். அவன் புரிஞ்சிருச்சு. இப்ப புரிஞ்சிருச்சு. எங்க அம்மா பேச்சு இனி கேட்க கூடாது. ஏன்னா எங்க அம்மா என்னை பெத்துக்கல. எங்க அப்பா பேச்சு கேட்க கூடாது. எங்க அப்பா என்னை பெத்துக்கல. என்னைய பெத்தது கர்த்தர். ஆகவே நான் கர்த்தர் பேச்சு தான் கேட்பேன். ஏன்னா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாதான் ஜீவன் உண்டாகும். பாயிண்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். பொம்பளை வியான்னு சொல்லுவாங்க. ஏங்க நீங்க நினைக்கிறீங்க நான் பெத்தவங்கள இவ்வளவு பாசமா இருக்கிறேன். அப்போ வாங்கங்க நீங்க உங்க பீலாவை கொண்டு பெத்தவங்களை பார்க்கலும் வளர்த்த பிள்ளைகளுக்கு அதிக பாக்கியமா இருக்குது. நம்ம பெத்தாதான் நாய் மாதிரி சுத்துதுவே மாம்சன்படி. பெக்காத பிள்ளைகள் அந்த ஆகாரத்திற்காக பெத்த பிள்ளையை பார்க்கலும் அதிக நேசத்துல நடக்கிறது. அதனால நான் பெத்தன்னு ஒவ்வொரு பெட்ட பண்ணக்கூடாது. ஆமென். அவர் சொல்றாரு, அவன் மரணத்தின் அதிபதியை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு பிள்ளைகளை போல மாம்சத்திலும் இரத்தத்தின் உடையவராய் மாறினார். அவர் சொல்லுது அந்த வசனம் தான், பிள்ளைகளை போலவே அவர் மாறினார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் தான் பிள்ளைகளை பெத்தாராம், அப்படியே மாறினார். பிள்ளைகளை போலவே மாறி அந்த பிள்ளைகளை கூட ஒருவராயிருந்து அவர்களை அவருடைய மரணத்தினாலே பாவத்திலிருந்து மீட்டார். நிறைய புத்தி வந்துருக்கு. சில பேர்லாம் சொல்லுவாங்க, எங்க அம்மா சொன்னதானே கேட்பேன். எங்க அம்மா அந்த சபைக்கு சொன்ன அந்த சொல்லுவேன், இந்த பொண்ணை கெட்ட சொன்னா இந்த பொண்ணை தான் கெட்டுவேன், அவனை கெட்ட சொன்னா அவனை தான் கெட்டுவேன். எங்க அம்மா சொல்லிச்சு, நாடாத்தியில் அவனு கெட்டான்டான். அப்ப யாரை கெட்டணும்? அது அம்மா சொல்றேன், நீ இந்தால கெட்டு. நான் சொன்னேன், உன் புருஷனுக்கு நீ அந்தால கட்டி கொடு. ஏன்டா நீ கடவுள் கிடையாது. ஏன்னா நீ சாவுக்கு பயப்படுவ. நீ கடவுள் கிடையாது. உன் சரீரமா இத்து போயிடுச்சு. நீ கடவுள் கிடையாது. இனி நாளுதோறும் தேங்காய் உடைச்சு நீ பூச வைக்கணும். கடவுளுக்கு இந்த சம்பவமே கிடையாது. அவர் என்னை மீட்பார், என்னை பரிசுத்தவனாக்குவார், என்னை பணக்காரனாக்குவார், என்னை உயர்த்துவார். ஆகவே அவருடைய சத்தத்தை மட்டும் தான் கேட்பேன், அவருடைய வெளிச்சத்தை மட்டும் தான் பார்ப்பேன், அவருடைய வெளிச்சத்தை தான் நடப்பேன். நிறைய பேர் பிள்ளைகளை கெடுத்த எப்படி தெரியுமா? நான் பெத்த பிள்ளை. இந்த ஒரு பொய்யை நம்பியே பிள்ளைகளை கெடுத்துட்டு, ஏன் நான் பெத்த பிள்ளைய நீங்க அடிப்பீங்களா? அடிப்பீங்களே, நீங்க நல்லா அடிப்பீங்க, அதுக்கு தான் பெத்து போட்டிருக்கிறேன். பாப்பா பெத்தவ பிள்ளை இல்லாம எத்தனை வருஷம் இருந்தா தெரியுமா? அப்ப உடனே பெற்றிருக்க வேண்டியதானே? ஹலோ, ஏதோ கர்த்தர் இறக்கத்தை பார்த்து போட்டு கொடுத்தாரு. என் பிள்ளைய ஓ வழியா உலகத்துக்கு கொண்டு வரேன். நான் அந்த ஒண்ணு தான், அந்த ஒரு சிஸ்டம் தான். பெண்களுக்கு கிடைச்ச பெரிய மதிப்பு அந்த ஒண்ணு தான். கற்பங்கிற ஒரு பெரிய மதிப்பை வச்சு கர்த்தர் அவருடைய பிள்ளைகள்லாம் இந்த கொண்டு வர்றாரு. அப்போ ஒண்ணு புரிஞ்சிச்சு இல்லையா? இன்னும் கொஞ்சம் போறோம். அப்போ எப்படிதான் தேவம் சத்தியத்தை சொன்னாலும் நம்மள நிக்க மாட்டோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இவ்வளவு சத்தியம் பேசிட்டேன், பிள்ளை என் பிள்ளை இல்ல, நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நமக்காக மரிச்சிட்டார், நம்ம இனி பாவத்துல போகக்கூடாது, பாவத்துல நிக்க கூடாது. எப்படி வேணாலும் பாவத்துக்கு தான் போறோம். ஏன்னா அங்கதான் வாழ போறோம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் மனுஷன் அதெல்லாம் விட போறான். ஏன்னா இவங்க வயசாகும் போது அவங்க சரீரம் வேற ஒன்றே அவங்களுக்கு போதிக்கிறது. அதனால கண்டிப்பா பாத்திரம் விழதான் போறான். மிச்சம் இருக்கிற நாம
இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது 20 வயசுக்கு மேற்பட்டவனும் செத்தான். ஏன் சொல்லுங்க? 20 வயசு, அந்த காலகட்டத்தில் 20 வயசுக்கு மேற்பட்டவனுக்கு உள்ள பாவ சிந்த, அதனால ஆண்டவர் கொண்டு போட்டார். ஆனா மிச்சம் 20க்கு கீழே உள்ள வயசுக்கு உள்ளப்பட்டவங்கள கொண்டு போனார். ஏன்னா அப்பந்தான் அவனுக்கு இன்னும் பாவத்தை குறித்து புத்தி அவனுக்கு வராதனால இவனை எப்படியாவது படிப்படியா கொண்டு போயிடலாம், வளர்த்து கொண்டு போயிடலாம் ஆசைப்பட்டார். அப்ப நான் சொல்லுவேன், இந்த சபையில 100 பேர் இருக்கலாம், இல்ல இன்னும் 1000 பேர் வரலாம். வந்தாலும் நான் சொல்லுவேன் ஒரு 10 பேர் தான் போவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? நிறைய பேர் போக மாட்டான். 10 பேருக்கு 1000 பேர் சபையில் வந்தாலும் 10 பேருக்கு மேல போக மாட்டான். ஏன்னா அவன் என்னதான் பிரசங்கம் கேட்டாலும் மரித்தோர் இடத்துல சாப்பிட்றதுக்கும் விற்கிறதுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கும் பெரும் பிரச்சனை வந்தா பாவத்துக்கு பாக்குறதுக்கும் பணத்துக்காகவே மனுஷன் வாழ ஆரம்பிச்சுட்டான். தேவனுக்காக வாழ ஆரம்பிக்க மாட்டான். அப்படி தேவத்துக்காக வாழ ஆசைப்படுற மனுஷனுக்கு நான் ஒரு பிரசங்கத்தை இப்ப சொல்ல போறேன், ஒரு 10 நிமிஷம். அதை கேட்டு நீங்க நடந்தீங்கன்னா கண்டிப்பா தேவத்துக்காக நீங்க வாழ முடியும். அந்த தேவம் கண்டிப்பா உங்களை பிரகாசிக்க பண்ணும். ஆமென். தேவனுடைய வெளிச்சம் உங்கள் மேல பிரகாசிக்கும். எபிரேயர் 11 அங்க போவோம். எபிரேயர் 11 அங்கதான் அந்த வசனத்தை போட்டிருக்கிறார். ரெடியா இருக்கிறீங்களா? தேவத்துக்காக வாழணுமா? ஆமென். ரெடியா இருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்களா. வாழுவீங்களா கர்த்தருக்காக? ஒரு முறை மிஸ் ஆகிடுச்சுன்னா உன்னை எந்திக்க முடியாது. ஒரு முறை நீ உலகத்தானுக்கு பொண்ணு கொடுத்துட்டு ஒரு முறை விற்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தாலே உன் சோழி அவுட். நான் எப்பவுமே சொல்லுவேன், அப்புறமா உன் வீட்டில் பொருளாதாரம் வராது, உன் வீட்டில் பிரச்சனை தாண்டவாகும், நோய் பெருசா பிடிக்கும். நீ தேவனுடைய சமூகத்துக்கு வர்றதுக்கே உன் இருதயத்துல சந்தோஷம் வராது. ஏன்னா நீ சிக்கினது சாதா கண்ணில எல்லாம் சிக்கினது, நீ பெரிய பிசாசுடைய கண்ணில சிக்கிடுவ. அதனால அதை தாண்டி கர்த்தர் தேவ சமூகத்துக்கு கொண்டு வராருன்னு சுதாரிச்சுக்க. இனிமே விழுந்துராத, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்க. எப்படி இந்த வாய்ப்பை பயன்படுத்துறது? எனக்காக அவர் திரைச்சிலை 2ஆ கிழித்து தேவனுடைய ஒளியை என் மேல பிரகாசிக்க பண்ணாரு. 60:1 ஏசாயா சொல்றது போல. அப்ப அந்த ஒளியை என் மேல எப்படி தக்க வைத்துக் கொள்வது, நான் எப்படி தேவனுக்காக நிற்பது, நான் எப்படி இந்த உலகத்துல நம்பர் 1 பணக்காரன் ஆவது. நிறைய பணக்காரனை பாக்குறோம், 10 வருஷத்துல பணக்காரன் என்ன, இன்னைக்கு கெட்டு போயிட்டான், கேன்சர்ல இருக்கிறான், பைபாஸ் சொன்னாங்க. நான் கேட்டேன் திருநெல்வேலிக்கு போற ரோடான்னு கேட்டேன். இல்ல அவருக்கு இங்க இருந்து இங்க வரைக்கும் பைபாஸ்னாரு. நான் சொன்னேன் இந்த பைபாஸ் நமக்கு அர்த்தம் தெரியுமா கேட்டேன். அதெல்லாம் தெரியாது, உடலை இங்க இருந்து அங்க வரைக்கும் உருவிட்டாங்கன்னா இதான் பைபாஸ். ஆமென் சொல்லுங்களேன். எந்த ஒரு மனுஷன் தருதும் சரிதான். இந்த பிசாசு மூலமா சம்பாதிக்கணும் பைபாஸ் உண்டு. இனி இயேசு வரும்போது பிசாசுக்கே பைபாஸ் உண்டு. ஆமென். தப்ப முடியாது யாரும். உள்ள சொல்ல முடியாது நாங்க அப்படி மீனை கொண்டு வந்தோம். மீனுக்கு கூட ஒன்னால இனி பிடிக்காது. நான் சொல்லுவேன் இஸ்ரேலில் தீர்க்கதரிசி இல்லைன்னு அங்க பார்க்க போன. நான் சொல்லுவேன் நம்ம சபைக்கு நான் தீர்க்கதரிசி இருக்கிறேன். நீங்கள் கரெக்டா நடந்தால், என் இருதயத்துக்கு நீங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தினால், தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினால், உங்களுக்கு பெரிய பலத்தை என்னால கொண்டு வர முடியும். ஒரு மந்திரவாதி சொல்ல மாட்டான், நான் சொல்லுவேன். ஏன்னா தேவத்துக்கு அப்படி இருப்பேன். அதே மாதிரி கேடு செய்யும்போது இருதயத்திலிருந்து அந்த விசுவாசம் எனக்குள்ள இந்த ஆற்றல் உங்களுக்கு மேல தாவ மாட்டேங்குது. இந்த மனம் போல போயிட்டு வாழ்ந்துட்டு இருக்குது. என்னத்தை கொடுத்தாலும் அப்படித்தான் வாழ போகுது, வேண்டான்னு விட்டுருது. அதே போல கர்த்தருக்காக தான் நிற்கிறான். வேலைக்கிழமை கர்த்தருக்காக வர்றான், மீட்டிங் வர்றான், ஞாயிற்றுக்கிழமை வர்றான், வெள்ளனே தேவ சமூகத்துல வந்து நிற்கிறான், எல்லா பிரச்சனையும் தூக்கிட்டு வந்து நிற்கிறான்னா அவனுக்காக நான் நிற்பேன். எனக்கு பின்னாடி என் கர்த்தர் நின்று அவனுக்கு பெரிய காரியங்களை செய்யும். ஆமென். கண்டிப்பா செய்யும். அது நிரூபிச்சு காட்டுவேன். நான் அந்த ஆற்றல் எனக்கு இருக்குது. என் ஜீவன் போற வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் நின்றுச்சாவன். நான் அவர் 33 வருஷம் வரைக்கும் நின்றுச்சாரு. சாவர வரைக்கும் தேவ சமூகத்தில் விழுந்துச்சாவன். நான் கர்த்தரை நம்பி இந்த ஆராதனைக்கு வர்றவனுக்காக தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட பாஸ்டர் விஜயகுமார் உண்டுங்கிற நம்பிக்கையில வந்தா கண்டிப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் பணக்காரன் ஆக்க என்னால முடியும். ஆமென். இப்ப பாருங்க அது எப்படி கொண்டு வரணும்னு சொல்றேன் நான். எபிரேயர் 11 13 14 அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். ஒரு வார்த்தை இருக்குது. என்ன அந்த அறிக்கையிட்டாங்களா அதை சொல்றேன். இப்ப 13 முன்னாடி வாசிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் அடையாமல் தூரத்தில் அவர்கள் கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியில் தங்கள் அந்நியரும் பரதேசம் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். அவர் சொல்றாரு பூமியில வாழும்போது விசுவாசத்தோடு மரித்து விசுவாசத்தோடு கூட அறிக்கையிட்டார்கள். அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். என்ன அறிக்கையிட்டாங்களாம்? பூமியில வாழும்போது அவங்க சொத்து துறவெல்லாம் எடுத்தாங்க. ஆனா அதுல போட்டிருக்குது என்ன அறிக்கையிட்டாங்களாம்? அவங்க சொல்லுது பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும். வாட் மீன் அப்படின்னா அவங்களுக்கு நிலம் வீடு இல்லைன்னு இல்லை. நான் போன வாரம் சொன்னேன் விளக்கிழமையில அவங்க நிலம், போன வாரத்துக்கு முந்தின சொன்ன நிலம் வீடெல்லாம் இருந்துச்சு. அப்ப அந்நியரும் பரதேசின்னு சொல்றேன்னு யாருன்னா பூமியில வாழ்ற மனுஷனுக்கு அந்நியனும் பரதேசமா இருந்தான்.
எந்த மனுஷனும் எனக்கு சொந்தக்காரன் கிடையாது. இடத்தை பத்தி சொல்லல. அந்நியரும் பரதேசம் இடம் வீடு இல்லாம இல்லை. அவங்களுக்கு கூடாரம் போட்டாங்க, பணம் இருந்துச்சு. ஆனா எவனுக்கும் அவன் அந்நியன் என்பதை அவன் அறிக்கையிட்டான். ஒரு அம்மன் புத்திரன் வரான், சொல்லுவான் எனக்கு உனக்கு ஒத்து வராது. உங்களால பேச முடியுமா? அவன் பேசினான், அறிக்கையிட்டான். அம்மன் புத்திரன் வாரான், என் சொந்த தங்கச்சி வேற எங்கேயே கல்யாணம் கட்டிருப்பான். யாக்கோபு வர்றான், யாக்கோபு வரும்போது ஏசா அம்மன் ஜாதிகளை கட்டிருக்கிறான். அவர் சொல்றாரு உனக்கு காசு தார. அவர் சொல்லுவாரு நான் உன் கூட இருக்க மாட்டேன், நான் அங்க போய் இருக்கிறேன்றான். இதுதான் அவர்கள் பூமியில வாழும்போது தங்களை அந்நியரும் பரதேசிகளுமாய் அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள் இருக்குது. இந்த பவர் நான் சாவர வரைக்கும் தேவன் இல்லாத எந்த மனுஷனும் எனக்கு அந்நியனும் பரதேசி என்று நான் எப்ப விசுவாசத்தோட அறிக்கை செய்யறனோ, அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருந்தாலே போதும், உன் இருதயம் அதுல பலப்படும். இனி எந்த மனுஷனோட கூட உனக்கு ஐக்கியம் இருக்காது. சொன்னேன், அறிக்கை என்பது வெட்டரோல் போல் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்து பயன்படுத்துறதான் அறிக்கை. சொன்னேன், இந்த அறிக்கை வசனத்தை எடுத்து உங்க இருதயத்துல நான் எவனுக்கும் அந்நியனும் பரதேசியும் தான் சொல்லி அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர் சொல்லுவாரு, நீ ஆபிரகாம் ஈசாக்கை போல கல்லறை தோட்டம் மட்டும் 400 வெள்ளி சேக்கலுக்கு வாங்கி போடும்படிக்காய் சுற்றிலும் மரங்களும் காடுகளும் உடையவங்களாய் மாறும்படிக்காய் கர்த்தர் உன்னை செய்வார். உங்களால சொல்ல முடியுமா? ஒரு பெண்ணு வரும்போது சகோதரி நம்மெல்லாம் அக்கா தங்கச்சி தானே, அந்த மாமாவுக்கும் அந்த சித்தப்பாவுக்கும் பிறந்த எடலாக்குடியில் இருக்கிற அந்த அக்காவுடைய மரங்குடியில் இருந்து மன்னார்குடிக்கு போனல அந்த மைனியுடைய அக்கா தங்கச்சி தானே. ஆம், நம்ம குடும்பம் ரெண்டுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிடலாமே, எதுக்கு பொண்ணை வெளியே கொடுக்கணும்? அவர் சொல்றாரு, பரதேசி நீ, நான் பரதேசி, நீ பரதேசி, நான் அந்நியன், நான் பரதேசி, நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருப்பேன், நாளைக்கு வேற ஊருக்கு போயிருவேன், பொண்ணு தர மாட்டேன், நான் அந்நியன். நீ உன்னோட கேரக்டர் வேற, உன் தேவன் வேற, உன்னோட செயல்பாடு வேற, என்னோட செயல்பாடு வேற. ஏன் தேவம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எனக்காக தெய்வத்தை காட்டிருக்கிறாரு. நான் அந்த ராஜ்யத்துக்காக தான் வாழவனே தவிர இந்த பூமியில் இருக்கிற எந்த மனுஷனும் விக்கிரகாரனும் பொய்யனும் எனக்கு சொந்தம் அல்லன்னா. அப்படிதான் வாழ்ந்து கட்டான், அப்படிதான் வாழ்ந்து செத்தான். நம்மளுக்கு காசு 60 லட்சமா என்று தெய்வமே. ஒரு பெந்தோசுக்கார பொண்ணு பார்க்க போன இருப்போம், பையனுக்கு 2.25 லட்சம், 2 லட்சம், என் மனவனுக்கு 4.5 லட்சம், என் மனவனுக்கு 3.5 லட்சம். நான்சென்ஸ். இவரு பொண்ணு கொடுக்கும்போது 100 பவுன் தந்தாதான் என் மகனை தருவேன், 100 பவுன் தந்தாதான் என் மகனை தருவேன். இவர் பெந்தோசுக்காரர், அவரு ரட்சிப்பில்லாத வீட்டுல போய் 100 பவுன் தந்தாதான் என் மகனை தருவேன். அவர் ஆபீசர், அவர் ஆபீசர். ஆபீசர் என்ன அமெரிக்காவுக்கு பாப்புலர் ஆபீசர், ஆபீசரா இருந்தாலும் ஏபிசரா இருந்தாலும் அவர் சொல்றான். ஏன் அப்படி அறிக்கையிட்ட சொல்றேன் பாருங்க, இன்னும் கொஞ்சம் போறேன். இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் 14 வசனம், இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அதாவது தங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார், ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர் சமயம் கிடைத்திருக்குமே. அதே அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகியால் தேவன் அவருடைய தேவன் என்னப்பட வைக்கப்படுவதில்லை என்று அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். அப்படின்னு சொல்றாரு. நல்லா கேளுங்க. இவன் என்ன சொன்னாங்கன்னா, இங்க வந்து அவ்வளவு சரிதனம் வச்சிருக்கா, இவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்கிறா, அப்படி பண்றா இப்படி பண்றா பேசிட்டு இருப்பாங்க. இவங்க சொல்றாங்க அப்படி இல்ல, நீ எவ்வளவு சம்பளம் வாங்கிக்க, எவ்வளவு வச்சுக்க, நான் பொண்ணு தர மாட்டேன், மாப்பிளம் தர மாட்டேன், நான் உனக்கு எப்பவும் அந்நியனும் எப்பவும் பரதேசி தான். ஏன் அப்படின்னா, இந்த தேசம் எனக்கு வேண்டாம், என்னை எவ்வளவு பணம் கிடைச்சாலும் என்னை மரணம் பண்ணும், நான் சுய தேசத்தை நாடி போகிறேன். தேவன் இதை விட மேன்மையான தேசம் பரலோகராஜ்யம் ஒண்ணு இருக்குது, அதை நாடி போகிறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயேசு மரித்தது இந்த பூமிக்குரிய நன்மைக்காக மாத்திரமல்ல, பரம ராஜ்யத்தை தேவன் காட்டினாராம். பரம ராஜ்யத்துக்காக நாம் என்ன பண்றோம், பிரயாசப்படணும்ன்றாரு. இங்க கிடைக்கிற சின்ன சின்ன வாங்கிக்கிட்டு குடிச்சுக்கிட்டு தின்னுக்கிட்டு பாவம் செஞ்சுட்டு சுத்திட்டு திர்றதுக்காக அல்ல தேவன் ஜீவனை விட்டது. இந்த பூமிக்குடைய நன்மைக்கு மாத்திரமல்ல, மறுமையிலும் பிரவேசிக்கும்படிக்காக. ஆண்டவரே, நான் உன்னை கெட்டுனா, நான் உன்னோட கூட சேர்ந்தா நான் நித்திய ஜீவன் போக முடியாது. நான் உன்னோட இருந்தா எங்க அப்பன் தேசத்துக்கு போனா நான் நித்திய ஜீவன் போக முடியாது. எனக்கு அம்மன் புத்திரர்களும் சரி, வேற எந்த ஜாதிக்காரனும் சரி, நான் உனக்கு அந்நியனா இருந்தா மட்டும் தான் போக முடியும். ஆகவே நீ என் குடும்பமா இருக்கலாம், என் தேசமா இருக்கலாம், என் இனமா இருக்கலாம், எனக்கு நீ என்னைக்குமே அந்நியன் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். ஆகவே பொன்னும் பொருளும், இயேசு சொன்னாரு, பொன்னும் பொருளுடைய சீமா நாட்டு ஆபிரகாம் இருந்தது மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்திலே ஆபிரகாம் இருக்கிறான் என்று அவர் மெய்யாகவே சொன்னார். எப்படி சொன்னார்? நான் ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவனும் ஆகிய ஜீவனுள்ளவருடைய தேவன். என்ன சொல்றாருன்னா, அவன் இன்னும் உயிரோடு இருக்கிறான்.
இன்னும் இப்பவும் உயிரோட தான் இருக்கிறான். ஆத்தும அழிவு இல்லாமல் ஜீவனுக்குள்ளாய் இப்பவும் அகப்பட்டிருக்குது. நான் ஆகவே அவர்களை போல வாழ போறேன் சொல்லணும். இன்னும் ஒரு விஷயம் சொல்லிட்டு போற, எபேசியர் 2:1 அதுல இருக்குது. நீங்க செய்ய வேண்டிய அறிக்கை இந்த வசனத்தை மட்டும் 3 வசனம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், இதை மனப்பாடம் பண்ணிட்டு நீ இதை திருப்பி திருப்பி அறிக்கை செஞ்சீங்கன்னா நீங்க தேவனோடு ஒட்ட முடியும், தேவனுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க முடியும், தேவன் பலத்த காரியங்களை செய்யும். அதை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அடிக்கடி மனப்பாடம் பண்ண இதுதான். நான் அடிக்கடி என் எண்ணங்கள்ல தூக்கங்கள்ல எப்பவும் நான் இதை பத்தியா பேசிட்டு இருப்பேன் கர்த்தரோட கூட. அது என்ன வசனம் அப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. நீங்க மனப்பாடம் பண்ணி அறிக்கை செய்ய வேண்டியது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இதை அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்து போய் கடந்தேன், என்னை உயிர்ப்பித்தீர், உங்களுடைய மரணத்தினாலே என்னை உயிர்ப்பித்தீர். அவைகளில் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நீங்கள் முக்காலத்திலே இவ்வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாய்த்த அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியும் நடந்து கொண்டீர்களே. இப்ப சொல்றாரு, இப்ப நிறைய பேர் முடிவெட்ட பார்த்திருக்கீங்களா? இங்கெல்லாம் இருக்காது, அப்படி அங்க தூக்கி வச்சிருப்பான். அப்படிலாம் முன்னாடி படத்துல யாரோ படகு பொது வில்லர் தான் வச்சுட்டு வருவான். ஆமா, அப்படி வரும்போது அப்படி மேல போகும். இந்த கிரிக்கெட் வீரன் மலிங்கன்னு ஒருத்தன் கிடந்தான், மழுங்கின மண்டக்காரன், அவன் தூக்கி விட்டா இந்த முடிய அப்படியே தூக்கி மேல வச்சிருப்பான். ஓடி வரும்போது மேல மேல போயிட்டு வரும். கீழ்ப்படியாமன் பிள்ளை இடத்துல அதிகார பிரபு மேகத்துல இருக்கிறானா, அவன் ஆளுகை செஞ்சானா, அதை போட்டுக்கிட்டு அப்படி இங்கெல்லாம் சுத்தம் பாருங்க. புரோட்டா 9 மணிக்கு புரோட்டாவுக்கு போனா இப்படிதான் திருறா மனுஷன். இப்படிதான் நம்மளும் ஒரு காலத்துல நடந்தோம். நம்ம இப்ப சபைக்கு வந்துட்டு கொஞ்சம் மாடல மாறிட்டோம். நம்மளும் ஒரு காலத்துல இப்படிதான் நடந்தோம். இது அறிக்கை செய்ய இப்படிதான் நடந்தோம் இல்லையா? இப்படிதான் பாவம் செஞ்சுட்டு நடந்தோம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினபடி செய்து சுபாவத்தினாலே மற்றவர்கள் போல கோபாக்கினை பிள்ளைகளா இருந்தோம். நாமளும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். பைக் பைக்கு கூட்டம் வரும்போது வியானம் லேடிஸ் மாதிரி கண்ணாடியை போட்டுட்டு வீட்டில் இருக்கும்போது ஸ்டைலா இருக்க மாட்டாள். ஆமேன். பைக்ல போகும்போது ஆட்கள் வரும்போது 2 பாய்ஸ் போகும்போது அடிச்சுக்கிட்டு இவ்வளவு உத்து பார்க்க மாட்டாள், கண்ணாடியில பார்த்துட்டு போயிடுவாள். என்ன பின்னாடி நடக்கு? வானத்திற்கு பொல்லாத ஆவியோட கோட்டியாய் ஆமேன். பொல்லாத ஆவியோட கோட்டி. இப்படிதான் நடந்தோம். இப்ப சொல்றாரு, இதை மறுபடியும் கண்டினியூ கன்ஃபஸ் பண்ண. ஆண்டவரே, நான் ஒரு காலத்துல இப்படி நடந்தேன், இப்ப என்ன கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வர்றியாரு, இனி நல்லா மாத்திருவீரு, நான் நல்லா ஆயிடுவேன். நான் இந்த 3 வசனத்தை அறிக்கை செய்யறவன், கண்டினியூ ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யறவன் இனி பாவத்துல விட மாட்டான், மறுபடி திருப்பி போக மாட்டான், போனா வர மாட்டான். இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா எப்படி இங்க பாவத்தை விட்டு மீள்றதுன்னு? இது டாப் வழியில ஒண்ணு அறிக்கை. இந்த வசனத்தை எடுத்து நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்க மைண்டு, அந்த நல்ல மனசு உங்களுக்கு கொடுக்கப்படும்.